நம்ம எல்லாரையும் இங்கே உட்கார வச்சு ஒரு வருஷம் அவருடைய வார்த்தைகளை கொடுத்து இதோட நமக்கு 70 ரெவலேஷன்ஸ் 70 வாரம் அவர் நமக்காக வார்த்தையை கொடுத்துருக்கிறார், வேர்ஷிப்ஸை கொடுத்துருக்கிறார், எல்லாத்தையும் பண்ணியிருக்கார். ஸோ இன்றைக்கி நம்ம அந்த ஸ்பெஷல் டே நம்ம அவருக்கு தேங்க் பண்ணி இந்த நாளில் நம்ம போகிறோம். ஸோ நம்ம இந்த ஃபஸ்ட் இயர் செலிப்ரேட் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோன்னா, இன்னையிலேருந்து நம்ம ஒரு ஆண்டவர் என்ன சொல்கிறார், யூ ஆர் என்ட்ரிங் இன்டு அ நியூ சீசன். இன்றைக்கி 1 இயர் ஆயிடுச்சுன்னா அது நியூ சீசன் ஆகிடுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, உலகம் தோற்றத்துலேருந்தே ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா சீசன் வைஸ் தான் மக்களை நடத்திட்டு இருக்காரு. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம், வின்டர் ஒரு சீசன், சம்மர் ஒரு சீசன், ஆட்டம் ஒரு சீசன். அந்த ஏர்த்லி வெதர் கண்டிஷன் சீசனிங் டைம் மாத்திரம் இல்லாமல் உலகமே எப்படி தான் இயங்கிட்டு இருக்குன்னா ஒரு சீசன் வைஸ் தான் இயங்கிட்டு இருக்கு. பாருங்கள், எக்ஸாம்பிள், இப்போ ஒரு ஸ்கூல் ஒரு வருஷத்துலேருந்து அடுத்த வருஷம் போகிற பிள்ளைங்க எப்படி ரிஜாய்ஸாக போகிறாங்க. புது பேகு, புது யூனிஃபார்மு, புது புக்ஸு, புது கிளாஸ் ரூம், என்ஜாய்மெண்ட்டாக தானே போகிறோம். அதே மாதிரி வேலை செய்கிறவங்க பாருங்கள், ஒரு வருஷத்துலேருந்து அடுத்த ஃபிசிக்கல் இயருக்கு போகும்போது அந்த ஆஃபீஸில் என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சின்ன ஹைக் கொடுத்து ஒரு மோட்டிவேட் பண்ணுறாங்க, ஒரு ப்ரொமோஷன் கொடுத்து மோட்டிவேட் பண்ணுறாங்க, அவங்க க்ரோத்துக்கான பாத்தை செட் பண்ணி அவங்களுக்கு ஒரு என்கரேஜ் பண்ணுறாங்க. உலகமே எப்படி தான் இயங்கிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சீசன், நீ இந்த சீசன்லேருந்து இன்னொரு சீசனுக்கு போவ அப்படின்றார். பாருங்கள், அதே மாதிரி தான் ஆண்டவர் ஜோசப்ட்ட என்ன சொன்னார், ஜெனிசிஸ் 41:20 7 இயர்ஸ் கிரேட் அபண்டன்ஸ் இருக்கும், அடுத்த 7 இயர்ஸ் என்ன இருக்க போதான் பஞ்சமான காலம் இருக்கும் அப்படின்னார். அதாவது 7 வருஷம் ஆசீர்வாதமான நாட்களும் அடுத்த 7 பஞ்சம்னு அந்த 8வது வருஷம் எங்கே வச்சுட்டாங்களா, அவங்க பஞ்சத்தில் வச்சுட்டாங்களாம். கர்த்தர் இன்னைக்கு என்ன சொல்கிறாரு, நீ இந்த வருஷத்துலேருந்து அடுத்த வருஷம் கால் வைக்கிறது ஒரு நியூ அபண்டன்ஸ் ஆஃப் லைஃப்க்குன்றார். இப்போ இன்னையிலேருந்து நம்ம ஸ்டெப் அப் ஆகிற காரியம், இன்னையிலேருந்து ஆண்டவர் நம்மளை கொண்டு போகிற காரியம். பாருங்கள், ஒரு 2 வாரமாக ஆண்டவர் கொடுக்குற வார்த்தை என்னவா இருந்ததுன்னா, அவர் நம்மளை ஒரு ப்ராஸ்பரிட்டியான ஒரு இடத்துக்கு, ஒரு செழிப்பான ஒரு இடத்துக்கு, ஒரு விடுதலையான ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறான் தான் எடுத்துகிட்டே வந்தார். கரெக்டாக என்றைக்கு லேண்ட் பண்ணுறாரு நம்மளை, இன்றைக்கி ஆனிவர்சரி அன்றைக்கி லேண்ட் பண்ணுறாரு. இது ஒன்றும் அப்படியே பிளான் பண்ணி இன்றைக்கி ஆனிவர்சரி, அதனால் நம்ம ஒரு 2 வாரம் இதை ப்ரீச் பண்ணிவிட்டு இங்கே வரோம் நம்ம வர்றதில்ல. ஆவியானவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி நம்ம வார்த்தையை எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ ஆண்டவர் என்ன நமக்கு சொல்லியிருந்தாருன்னா, என்ன சொன்னார், பேதுருவோட விஷயத்துலேருந்து சொன்னார். பேதுரு என்ன பண்ணார், தண்ணி மேலே நடந்து வா அப்படின்னு ஆண்டவர் சொன்னோன்னா, அவர் நடந்து வரும்பொழுது புயலையும் காற்றையும் பற்றி அவர் என்ன ஆனார், மூழ்கி போக பார்த்தார். அப்போ ஆண்டவர் என்ன பண்ணார், பேதுருடைய கையை பிடித்து அவரை தூக்கி போட்டில் ஏற்றி கரை சேர்த்தார். அந்த கரை எதுன்னு பார்த்தோம்னா லேண்டட் அட் கெனிசராட் அப்படின்றத நம்ம பார்த்தோம். அந்த கெனிசராட்னா என்னன்றதை நம்ம பார்த்தோம், கார்டன் ஆஃப் ரிச்சஸ், இட் இஸ் அ பிரின்ஸ் கார்டன் அப்படின்றது பார்த்தோம். அப்போ என்ன சொன்னார் ஆண்டவர் நமக்கு, இந்த மாதிரி தான்ப்பா, உனக்கு பல சூழ்நிலையில் நீ இருந்திருக்கலாம், கஷ்டத்தில் இருந்திருக்கலாம், ஒரு டிசீஸில் இருந்திருக்கலாம், வேலை இல்லாமல் இருந்திருக்கலாம், ஒரு பெரிய பிரச்சனையில் இருந்திருக்கலாம், சிக்கலில் இருந்திருக்கலாம், உனக்கு பேதுரு மாதிரி விசுவாசமே இல்லாமல் கூட இருந்திருக்கலாம், நீ என்னையே டவுட் பண்றவனா இருந்திருக்கலாம், நீ முழுகி போறவனா இருந்திருக்கலாம், நீ என் கையை பிடிக்க முடியாதவனா இருந்திருக்கலாம், ஆனால் கை பிடிச்சது நானேன்னு கர்த்தர் சொன்னார். உன் கையை பிடித்து உன்னை நான் கரை சேர்ப்பேன். எந்த இடத்துல சேர்ப்பேன்னாரு, இந்த மாதிரி கார்டன் ஆஃப் ரிச்சஸ், அப்படிப்பட்ட ஒரு இடத்துல. இது ஒரு ப்ராஃபட்டிக் மெசேஜ், இது ஹோலி ஸ்பிரிட் சொல்கிறாரு, உங்கள் வாழ்க்கை இனி என்ட்ராகக்கூடிய ஒரு சீசன், நீங்கள் இந்த கென்சராட்டுன்ற மாதிரியான ஒரு இடத்த அனுபவிப்பீங்க, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் அனுபவிப்பீங்க அப்படின்றது தான் ஆண்டவர் ஒரு 2 வீக்ஸாக பேசிகிட்டு இருந்தார். ஸோ அது எப்படிப்பட்ட லேண்டுன்னு சொன்னார், வெரி லவ்லி அண்ட் ஃபெர்டைல் ரீஜன் ஆன் த சீ ஆஃப் கலிலே அப்படின்னு சொன்னார். அந்த இடத்தோட மகிமை அதுதான் அப்படின்றது சொன்னார். இது மாதிரி நம்மக்கிட்ட ஒரு 2 வாரம் பேசினாலும் நமக்கு என்னதான் இருக்குது, அந்த நேரத்தில் கேட்கும்போது நல்லா இருக்குது, ஆனால் பார்க்கும்போது பார்த்தா எப்படி இருக்குது, அதே மாதிரி தானே இருக்குது. என்ன புது சீசனுன்றாரு, கென்சராட்டுன்றாரு, கார்டன் ஆஃப் பிரின்ஸுன்றாரு அப்படின்றோம். நான் சொல்கிறேன், ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் உங்களுக்கு புரிஞ்சிடும். ஃப்ளைட்டில் நிறைய பேர் போயிருப்பீங்க, பிளெயினில் போகும்போது இப்போ எக்ஸாம்பிள் சிங்கப்பூருக்கு போயிட்டுருக்கீங்கன்னு வைங்களேன். திடீர்னு பைலட் என்ன அனௌன்ஸ் பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we are approaching Singapore International Airport, within 20 minutes we are going to land அப்படின்பார். வாய்ஸ் தானே கேட்கும் உங்களுக்கு உட்காந்துட்டு இருக்கும்போது. நீங்கள் உடனே என்னடா பைலட் இப்படி சொல்லிட்டாரேன்னு ஜன்னல் வழி பார்த்தா என்ன தெரிய போகுது, சிங்கப்பூரா தெரியுது. என்ன இது ஒரே குழப்பமாக இருக்கு, எப்படிப்பா 20 நிமிஷத்தில் லேண்ட் ஆகுன்றாரு, எங்கேயோ இருக்கிறோமே, மேகம்தான் தெரியுது, நம்ப முடியல. உடனே என்ன பண்ணுறாங்க, உள்ளே வேலை செஞ்சுட்டு இருப்பாங்கள்ல, ஒரு சிலர் லேப்டாப்பில் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க,
ஒரு சிலர் நல்லா போத்தி என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, தூங்கிட்டு இருப்பாங்க. ஆனால் இவ்வளோ பண்ணி கொண்டு இருந்தாலும் ஜன்னல் வழியில் வெளியில் வெறும் க்ளவுட்ஸ் தான் தெரிஞ்சாலும் அவங்க இந்த மாதிரி ஒரு சிக்னல் அங்கே வந்துருச்சுன்னு வைங்களேன், சீட் பெல்ட்டை போடு அப்படின்னு எட்டி பார்த்துட்டு போடாமலாம் இருக்க மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க, இல்லைப்பா இறங்கிரும், வந்துட்டோம், அவர் சொன்னால் வந்துடும் அப்படின்றாங்க. அப்போ இன்னும் ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, இன்னும் கொஞ்சம் போடாமல், இல்லையே ஒன்றும் வர மாதிரி தெரியலையே, உனக்கு தெரியுதா பாரு, எட்டி பார்த்தா இல்லைப்பா அதே மாதிரி தான் இருக்குது அப்படின்றான். இருந்தாலும் அவனும் என்ன பண்ணுறான், இல்லைப்பா சொல்கிறாரு பைலட் சொல்கிறாரு, நம்ம என்ன பண்ணி பார்க்கலாம், பெல்ட்டு போட்டுடலாம் அப்படின்னு பெல்ட்டு போடுறாங்க. பெல்ட்டு போட்ட அப்புறம் ஒரு சில பேருக்கு ஒரு சம்பவம் நடக்கும். பாருங்கள் என்ன நடக்கும்னா, பெல்ட்டு போட்டாச்சு, பைலட் என்ன அனௌன்ஸ் பண்ணிட்டாருன்னா 20 minutes we are going to land. அவர் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா சொல்லிட்டு முடிச்சிருவாங்க, சைலண்ட் ஆகிடும். அப்புறம் பெல்ட் நாய்ஸ் மட்டும் வரும், டிங் அப்படின்னு வரும். பெல்ட்டை போட்டுருவீங்க, எல்லாம் அமைதியாகிடுவாங்க. பாருங்கள் அடுத்த 20 minutesல லேண்டிங்குன்னு சொல்லிட்டா பின் ட்ராப் சைலண்ட் ஆகிடும். அந்த நேரத்தில் ஒரு சில நேரம் என்ன தெரியுமா ஆகிடும், டர்புலன்ஸ் வந்துடும், பிளேனே குலுங்க ஆரம்பிச்சிடும், கையில் இருக்கிற லேப்டாப் கீழே விழுந்துடும், ஒரே குடைச்சலாக போயிடும். அந்த நேரத்தில் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பைலட் ஏதாவது சொல்லுவாரான்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. 20 minutesல லேண்டிங்னாரு, இதென்ன இந்த குலுக்குது, போய் சேருவோமா இல்லையான்ற ஒரு பயத்தில் திகிலோட அந்த சத்தம் அவர்கிட்ட பைலட் ஏதாவது ஒரு சத்தம் வராதா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. ஏர் ஹோஸ்டஸ் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க சொல்லுங்கள், கண்டுக்கவே மாட்டாங்க. இந்த 2 கையை எப்படி வச்சுட்டு இப்படியே உட்காந்துட்டு இருப்பாங்க. நீங்கள் பதறிட்டு இருப்பீங்க, ஐயோ ஐயோ போய் இறங்குவோமா இல்லையா ஆண்டவரே அப்படின்னு இருப்பீங்க. ஆனால் ஏன் பைலட் சைலண்ட்டாக இருக்கார் சொல்லுங்கள் பார்க்கலாம். அவருக்கும் குலுங்குது, அவருக்கும் ஆடுது, இப்படின்னுது. ஆனால் அவருக்கூட பார்வையில் என்ன தெரியுதான், லேண்டிங் தெரியுதான், கிளியரன்ஸ் தெரியுதான். அவருக்கு குலுங்கினாலும் அவரோட பார்வைக்கு நோ 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 லேண்டிங் இஸ் கிளியர். அவரோட விஷன் அதில் கிளியராக இருக்கிறனால உள்ளே இருக்கிறவங்க நீ ஒரு 2 நிமிஷம் பயந்துக்கோப்பா, பிரச்சனை இல்லை, நான் எதுவும் சொல்ல போகிறது இல்லை, ஏன்னா நான் லேண்டிங்னு சொல்லிட்டா அது லேண்டிங் தான். அந்த பைலட்டு பார்வைக்கு மட்டும் லேண்டிங் கிளியர்னு தெரிஞ்சிருச்சுன்னு வைங்களேன், அது என்ன வேணால் ஸ்டாமாக இருக்கட்டும், என்ன வேணால் டர்புலன்ஸாக இருக்கட்டும்ங்க, ஃப்ளைட்டு இறங்கிடும். கர்த்தர் சொல்கிறாரு, யூ ஆர் அப்ரோச்சிங் அ ப்ராமிஸ் லேண்டுன்று. புரியுதா இல்லையா? எங்களுக்கு பார்க்கும்போது எப்படி தான் இருக்குது, மேகமூட்டமாக இருக்குது, பிளெயினே மூழ்கிற மாதிரி தான் இருக்குது, போய் சேருவோமான்னு தெரியல, சொன்ன ஆசீர்வாதத்தை போய் அடைவோமான்னு தெரியல, இவ்வளோ பிரச்சனை இருக்குது. உங்களுக்கு என்ன சந்தேகமாக இருக்குன்னா, ஒவ்வொரு வாரமும் சர்ச்சுக்கு வந்துட்டு போகும்போது எனர்ஜெட்டிக்காக இருக்குது, அப்புறம் போய் இந்த ரூமை விட்டு வெளியில் ஜன்னலை வெட்டி எட்டி பார்த்து வாழ்க்கையை பார்த்தா எப்படி இருக்குது, சேஞ்சஸே ஆகாத மாதிரி இருக்குது. அப்போ இனிமேல் நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கணும், நீங்கள் எந்த விண்டோக்கு வெளியில் பார்க்குறீங்களா, உடனே நீங்கள் என்ன பண்ணும், இல்லை ஏன் கேப்டன் சொல்லிட்டாருப்பா, நான் லேண்ட் ஆக போகிற இடம் செழிப்பு, சமாதானம், சுகம், ஆசீர்வாதம், அவர் சொல்லிட்டாரு. அது என்ன குலுக்கு வேணா குலுக்கட்டும், என்ன பயப்படுத்துறது வேணா பயப்படுத்தட்டும், கர்த்தர் சொல்லிட்டாருப்பா, இட் வில் லேண்ட் அப்படின்னு நீங்கள் நிற்கணுன்றார் ஆண்டவர். புரியுதா இல்லையா? பாருங்க, ப்ராப்ளம் சில நேரத்தில் வாக்குத்தத்தம் கொடுத்த உடனே தாங்க அதிகமாக வரும். சுகத்துக்காக ஜெபம் பண்ணி பாருங்க, போனோன்னா அதிகமாகிற மாதிரி இருக்கும். குடும்பத்தில் பாருங்கள், ப்ராஸ்பரிட்டிக்காக ஜெபம் பண்ணிட்டு போனால் கடன் பிரச்சனை அதிகமாகிற மாதிரி இருக்கும். ஆஃபீஸில் பாருங்கள், குடைச்சல் அதிகமாகும், ஒரே தொந்தரவாக இருக்கும். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, ஏன் ஒரு சில நேரம் எனக்கு ஆண்டவர் பதிலே தர்றதில்ல அப்படின்னு யோசிக்கிறது. எங்கேயாவது அப்பா ஆண்டவரே எனக்கு பேசுங்க ஆண்டவரே, இந்த பிரச்சனைக்கு ஒரு பதில் கொடுங்க ஆண்டவரே. அமைதியாக இருக்கார். ஏன் சொல்லுங்கள், அவரோட கண்களில் எது தெரியுதான், உன் சுகம் தெரியுதான், உன் ஆரோக்கியம் தெரியுதான், நீ இறங்கிடுவ, நீ ஜெயிச்சிருவ, நீ முழுக போகிறது இல்லை அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய கண்களில் தெரியுதான், நீ இறங்கிடுவ அப்படின்றார் ஆண்டவர். புரியுதா இல்லையா? ஸோ அதனால் பதில் கொடுக்காத நேரத்தை நீங்கள் என்னவா எடுத்துக்கணும்னா, கடைசியாக ஒன்று சொன்னார் பாருங்க, அது நடந்தே தீரும்னு அர்த்தம். புரியுதா இல்லையா உங்களுக்கு? ஸோ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, உங்கள் எல்லாருக்கும் பார்த்து, யூ ஆர் என்ட்ரிங் இன்டு அ ப்ராமிஸ் லேண்ட். எவ்வளோ பேர் சொல்கிறீங்க, சூழ்நிலையை நான் பார்க்க போகிறது இல்லை, ஜன்னலை விட்டு நான் எட்டி பார்க்க போகிறது இல்லை, லேண்டிங் இஸ் ஷுவர், யூ ஆர் ஹீல்டுன்னு கர்த்தர் சொல்கிறார். என்ன நோயாக இருந்தாலும் சரி, கர்த்தர் சொல்கிறார், பை இஸ் ஸ்ட்ரைப்ஸ், என் தழும்புகள்னால் நீ குணமானாய். இது தான்ப்பா என் பார்வைக்கு தெரியுது. நீ அதனால் வந்து என்கிட்ட கதர்னா எனக்கு என்ன தோணுதுன்னா, நான் தான் சொல்லிட்டேன் நீ இறங்கிடுவேன்னு. யோசிச்சு பாருங்க, பிளெயின் குலுங்குது, பைலட் வி ஆர் லேண்டிங்குன்ட்டாரு, குலுங்குறதுன்னு எல்லோரும் போயிட்டீங்க பைலட் கேப்டன் கேபினுக்கு. டொப்புன்னு தட்டினா என்ன திறந்துருவாங்களா? உட்காருங்க, கோன் சீட்டு, சீட் பெல்ட் போடுங்கன்னுவாங்க. கரெக்டாக இல்லையா? பைலட் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஆறுதல் சொல்லுவாரா?
சொல்ல மாட்டார். ஏன்? நீ ஒரு 5 நிமிஷம் தவிச்சுக்கோப்பா, இறங்குறது உறுதி. உன் சுகம் உறுதின்றார் ஆண்டவர். புரியுதா இல்லையா? உன் ஆரோக்கியம் உறுதி. உன் பாவர்ட்டி போய் யுவர் ரிச்னஸ் இஸ் ஷுவர். எதெல்லாம் உன்னை பிடித்து வைக்கிற மாதிரி இருந்ததோ கர்த்தர் என்ன சொல்கிறாரு? என் கண்களை கட்டி வச்ச மாதிரியே தெரிலப்பா, உன்னை பார்த்தா விடுதலையாக்கப்பட்டவனை தான் என் கண்ணுக்கு தெரியுது அப்படின்றாரு. புரியுதா இல்லையா உங்களுக்கு? திறந்த வாசலை வச்சிருக்கிறாராம். இதுதான் இங்கே இருக்கிற எல்லாருக்கும் ஆண்டவர் சொல்கிறார். திறந்த வாசலை வச்சுருக்கான்ப்பா. வெளியில் போய் மூடி இருக்கு, ஜாபு கிடைக்கல, ஃபினான்ஷியல் ப்ராப்ளம், சிக்னஸ் இல்லை, சிக்னஸ் குணமாக, அதெல்லாம் பார்க்காத. நான் திறந்திருக்கிறதை நீ பார். பைலட்டோட விஷனில் பார், உன்னோட விஷனில் பார்க்காத அப்படின்ற. ஸோ எவ்வளோ பேர் சொல்கிறீங்க எஸ் ஐ எம் என்ட்ரிங் இன்டு நியூ சீசன்? ஸோ பாருங்கள், ஒரு பிளெயின்லேயே நம்ம ஏறி போகிறோம் அப்படின்னா டேக் ஆஃப் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். பார்த்துருக்கீங்கல்ல? என்ன பண்ணுவாங்க? மோஸ்ட் ஆஃப் டைம் நம்ம என்ன பண்ணுவோம் சொல்லுங்கள்? இவங்க சொல்லும்போது கண்டுக்க மாட்டோம். பேக் வச்சுட்டு பாவம் ஏதோ சொல்லிகிட்டு இருக்குன்னு கண்டுக்கவே மாட்டோம். அது என்னன்னு எமர்ஜென்சினா இப்படி லெஃப்ட்டில் போங்க, இப்படி ரைட்டில் போங்க, சீட் பெல்ட்னா இப்படி போடுங்கன்னு கண்டுக்கவே மாட்டோம். எனக்கு தெரிஞ்சு யாரும் பெருசாக இம்பார்ட்டன்ஸ் எடுக்கிறது கிடையாது. ஆனால் இவங்க ஏன் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்கன்னா, நீ மேலே போனால் ஒரு சில நேரம் உபத்திரம் வர வாய்ப்பு இருக்குப்பா. உபத்திரம் வந்தாலும் உன்னை சேஃபாக லேர்ன் பண்ணுறதுக்கு இதெல்லாம் நீ ஃபாலோ பண்ணி ஆகணுன்றார். ஸோ அதனால் ஆண்டவரும் என்ன சொல்கிறாருன்னா, உன்னை நான் கூப்பிட்டு போகிறது உறுதி. ஆனால் ஒரு சில அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஒரு குழுக்கு வந்துச்சுன்னா என்ன செய்யணும்னு நான் சொல்கிறேன். அதை நீ ஃபாலோ பண்ணால் நீ போய் ஸ்மூத்தாக லேண்ட் ஆயிடலாம் அப்படின்றார் ஆண்டவர். ஸோ அதுக்கு தான் இந்த ஒரு 2 வாரம் என்ன பண்ணிகிட்ருக்காருன்னா, இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் என் வாயிலேருந்து கொடுத்துட்ருக்காரு உங்களுக்கு. புரியுதா இல்லையா? அப்போ நம்ம என்ன பண்ணிடக்கூடாது? ஏரோஸ்டஸை கேர்லெஸ்ஸாக விட்ட மாதிரி இந்த நேரத்தில் இன்ஸ்ட்ரக்ஷனை இக்னோர் பண்ணிடக்கூடாது. ஸோ லாஸ்ட் வீக் நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, ஒருத்தங்க கர்த்தரை ஏற்றுக்கிட்டு இவரே என் ரட்சகர், இயேசுவே என் ரட்சகர்னு சொல்லி பேப்டிசம் எடுத்தா அவர் வாழ்க்கையில் என்னென்னலாம் மாற்றங்கள் வருது அப்படின்றத நம்ம லாஸ்ட் வீக் பார்த்தோம். ஸோ இது காமனாக நம்ம என்ன சொல்கிறோம், ஒருத்தர் வந்து பார்ன் அகெயின், ஒரு பிலீவர் ஞானஸ்தானம் எடுத்து வெளியில் வந்துட்டா ஒரு ஸ்பிரிச்சுவல் சர்ஜரியே நடக்குது. அவன் ஒரு புது சிருஷ்டி ஆகிறான். ஹி பிகம்ஸ் அ நியூ கிரியேஷன். பழையவைகள்லாம் ஒழிந்து போயிடுச்சு, இவர் என்ன ஆயிடுறாரு? ஒரு புது சிருஷ்டி ஆயிடுறாருன்னு நம்ம பார்க்குறோம். அப்புறம் பொதுவாக என்னன்றோம், இவ்வளோ நாள் எப்படி இருந்தப்பா, நீ இனிமே தேவ பிள்ளை, சன்ஸ் ஆஃப் காட் ஆகிட்ட, நீ இயேசுடைய பிள்ளை ஆகிட்ட, ஞானஸ்தானம் எடுத்துட்ட அப்படின்றோம். அப்புறம் என்னன்றோம், உன் பாவங்களெல்லாம் இயேசுன்ற ரத்தத்தால் கழுவப்பட்டுருச்சு, நீ இப்போ அவருடைய நீதியாக இருக்கிற, நீ அவருடைய ரைச்சஸ்னஸ், நீ ஒரு பரிசுத்தவான், நீ ஒரு ஹோலி பர்சன் அப்படின்றோம். இப்படி எல்லாம் சொல்லிகிட்டு இருக்கிற நம்ம இன்னொரு விஷயத்தையும் ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னாரு. அது என்னன்னு பார்த்தா காட்ஸ் ஃபேத். காட்ஸ் ஃபேத்துன்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்குப்பா. எப்படி உன் நீதியிலே நீ நடக்கலை, இயேசுவின் நீதி உனக்கு இலவசமாக கொடுக்கப்பட்டிருக்கோ, அது மாதிரி இயேசுடைய ஃபேத்து உனக்கு இன்ஜெக்ட் பண்ணப்பட்டிருக்கான் நீ ஞானஸ்தானம் எடுத்தோன்னே உங்களுடைய இருதயத்தில். அது என்னன்றதான் நம்ம பார்க்க போகிறோம். பார்த்தோம், ஜஸ்ட்டு ரீகலெக்ட் பண்ணுறோம். பாருங்கள், என்ன சொன்னேன், தேர் இஸ் அ ஹியூமன் ஃபேத்துன்னு ஒன்று இருக்குது, காட்ஸ் கைண்ட் ஆஃப் ஃபேத்துன்னு ஒன்று இருக்குது அப்படின்னு பார்த்தோம். ஹியூமன் ஃபேத்துனா நான் என்ன சொன்னேன், 5 சென்ஸை வச்சு தான் இயங்கும். இந்த மனுஷன் எப்படி நம்புவான்? கண்ணில் பார்த்தா நம்புவான், காதில் கேட்டால் நம்புவான், ஃபீல் பண்ணால் நம்புவான். இதுதான் ஹியூமன் கைண்ட் ஆஃப் ஃபேத். சென்ஸை பேஸ் பண்ணி நம்புறது தான் ஹியூமன் கைண்ட் ஆஃப் ஃபேத். காட் கைண்ட் ஆஃப் ஃபேத் டோட்டலாக வேறு. என்ன அது? இல்லாதவைகளை இருக்கிறது போல் அழகிறது. இருக்காது முதல்ல, ஆனால் இருக்குன்னு பார்ப்பார் அவர். 5 சென்சஸை பேஸ் பண்ணி கிடையாது, வேர்டு பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஃபேத். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது கேட்கும்போது நமக்கு சாதாரணமாக இருக்கும். ஆனால் நீங்கள் போய் பார்த்தா இந்த ஃபேத் சாதா ஃபேத் கிடையாது, ரொம்ப கஷ்டம். பிரச்சனையே இல்லாமல் இருக்கும்போது நம்மளால் சந்தோஷமாக கேட்க முடியும், எஸ் நான் விசுவாசிக்கிறேன்னு. பிரச்சனைன்னு வரும்போது நம்ம கொஞ்சம் 5 சென்சஸை பார்த்துருவோம், டாக்டர் ரிப்போர்ட்டை பார்த்துருவோம், மெடிக்கல் ரிப்போர்ட்டை பார்த்துருவோம், பிளட் ரிப்போர்ட்டை பார்த்துருவோம், பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை பார்த்துருவோம், இதெல்லாம் பார்த்துருவோம். இதையெல்லாம் பார்த்தும் நீ அசராமல் இருக்கணும்னா அங்கே உனக்கு ஒரு காட் கைண்ட் ஆஃப் ஃபேத் தேவை. புரியுதா இல்லையா? அதுக்கு ஆண்டவர் என்ன பாருங்க என்ன சொல்கிறாருன்னு மார்க்கில் என்ன சொல்லியிருந்தாரு, எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும். பாருங்க, தான் சொன்னபடியே நடக்கும்னு அவன் நம்பணும். ஆண்டவர் சொன்னா நடக்கும், நான் ஆண்டவர்கிட்ட ப்ரேயர் பண்ணால் நடக்கும், அதை பற்றி இங்கே பேச வரல. நான் சொன்னால் நடக்கும்னு சந்தேகப்படாமல் ஒருத்தன் இருந்தான்னா அவன் சொன்னபடியே ஆகுமா. நல்லா திங்க் பண்ணி பாருங்கள், நீங்கள் பேசுகிறதெல்லாம் நடக்கும்ன்ற நம்பிக்கை உங்களுக்கு இருந்தால் அதிகமாக வாயே திறக்க மாட்டோம். கரெக்டா? இது என்ன சாதாப்பட்ட ஃபேத்தா?
நம்ம என்ன பண்ணுவோம், ரூமில் போய் ஆண்டவர் வார்த்தையை சொல்லி ஜெபம் பண்ணுவோம், வெளியில் வந்து இன்னொரு கூட சேர்ந்து டோட்டலாக வேற பேசுவோம். கரெக்டா இல்லையா? அப்போ இது ஒன்றும் சாதாப்பட்ட விஷயம் கிடையாது. இதுக்கு உன்னையே மாற்றினா தான் உண்டு. புரியுதா இல்லையா? அதனால தான் என்ன ஆனீங்களா, நீங்கள் ஞானஸ்தானம் எடுத்தால் யூ ஆர் பிகம் அ நியூ கிரியேஷன், புது சிருஷ்டி. இந்த சிருஷ்டி எப்படின்னு கேட்டிங்கன்னா இவர் மாதிரி நம்ப ஆரம்பிச்சிடும். அதுக்கு என்ன, சும்மா நம்ப முடியுமா? நம்ப முடியாது. எப்படி நம்ம நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறோம்? அவருடைய நீதியை நமக்கு இலவசமாய் கொடுக்கப்பட்டிருக்கு. அவருடைய ரத்தம் கழுவி தான் நம்ம இன்னைக்கு நீதிமானா இருக்கும். அது மாதிரி நீ விசுவாசிக்கணும்னா இந்த காட் கைண்ட் ஆஃப் ஃபேத் உனக்குள்ள சர்ஜிக்கலாக உள்ள வச்சிருக்கணும். புரியுதா இல்லையா உங்களுக்கு? ஸோ நம்ம என்ன பார்த்தோம், இந்த விசுவாசம் தான் ஆண்டவர் பேசக்கூடிய விசுவாசம், ஆண்டவருக்குள்ளே இருக்கிற விசுவாசம், இல்லாதவைகளை உள்ளவைகளாக அழைக்கிற தேவனுடைய விசுவாசம், இருளை பார்த்து வெளிச்சம் உண்டாவதாகன்னு சொன்ன விசுவாசம். நம்ம விசுவாசம் எதுனா பார்த்தோன்னா இல்லைப்பா இருட்டா இருக்கு, இதுதான் நம்ம விசுவாசம். நம்ம விசுவாசம் என்ன பண்ணுன்னு சொன்னேன், அது எப்போதுமே கொஞ்சம் டவுட்டு படும். டவுட்டு பட்டுட்டு என்ன சொல்லுவேன் தெரியுமா, நான் சொன்னபடியே நடக்குமான்னு கொஞ்சம் சந்தேகமாக நடக்கும். இதுதான் நம்மளுடைய விசுவாசம், அதாவது ஹியூமன் உடைய விசுவாசம். ஸோ நான் என்ன சொன்னேன் இது லாஸ்ட் வீக்கு. ஸோ காட் என்ன பண்ணார் அப்படின்னா, ஆண்டவர் என்ன பண்ணார்னா, ஒருத்தர் புது சிருஷ்டி ஆகும்போது அவனுக்கு கிஃப்டாக அவருடைய ஃபேத்தை உள்ளே வச்சுட்டாரான் நமக்குள்ளே. பாருங்கள், நீங்கள் இயேசுவை ஏன் ஏற்றுக்கிட்டீங்கன்னே தெரியாது, திடீர்னு ஒரு பகிரங்கமான விசுவாசம் வந்திருக்கும். நான் ஞானஸ்தானம் எடுத்துட்றேன்ருவோம். புரியுதா இல்லையா உங்களுக்கு? பாருங்கள், 2 Corinthians 4:13 என்ன போட்டிருக்கு, we have the same kind of faith, so I believed in God, so I spoke. தமிழில் என்ன போட்டிருக்கு, நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை. எந்த விசுவாசத்தின் ஆவியை? அவரோட விசுவாசத்தின் ஆவியை பெற்றிருக்கிறோம். பெற்றிருக்கிறதுனால என்ன பண்ணுறோமா, விசுவாசிக்கிறபடியெல்லாம் பேசுகிறோம். இதை கொடுத்தாராம். அதை கொடுத்ததுனால நம்ம எப்படிப்பட்டவங்களா இருக்கிறோமா, இல்லாதவைகளை இருக்கிறதில் போல் அழைக்கிறவருமா இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம்ம எல்லாருக்கும் தகப்பனானார். அந்த மாதிரி சொன்ன மாதிரி நமக்கு என்ன இருக்கான், அந்த சேம் கைண்ட் ஆஃப் ஃபேத் நமக்குள்ளே இருக்கான். ஸோ அதான் நான் சொன்னேன். என்ன சொன்னேன், ஒரு பிலீவர், ஒரு ஹியூமன் ஃபேத்துன்னு ஒன்று தனியாக இருக்குது, ஒரு காட் கைண்ட் ஆஃப் ஃபேத்துன்னு தனியாக இருக்குது. பிலீவர் ஃபேத்துன்றது வேறு. அதுதான் நீங்கள் இருக்கிற புது சிருஷ்டிகள். பிலீவர்ஸ் அப்படின்னா என்னன்னா, நீங்கள் நிச்சயமாகவே ஒரு புது சிருஷ்டி, நீங்கள் ஒரு நியூ கிரியேஷன். பார்க்க அதே முந்தன நாளில் இருந்த மனுஷன் மாதிரி இருந்தாலும் உன்னை மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்து நிறுத்தினா நீ இந்த மனுஷனும் இல்லை, நீ காடும் இல்லை, நீ நடுவில் இருக்க பிலீவர். நீ ஒரு டிஃப்ரெண்ட்டான ஆள், நீ ஒரு புது சிருஷ்டி. உனக்குள்ளே என்ன பண்ணியிருக்கிறாருன்னா அவருடைய விசுவாசத்தை உள்ளே இன்ஜெக்ட் பண்ணியிருக்கார். ஸோ ஒருத்தர் ஞானஸ்தானம் எடுத்து முடித்தா என்ன பண்ணுறாருன்னா, ஆண்டவர் அவருடைய ஃபேத்தை எடுத்துகிட்டு போய் அவருக்குள்ளே வச்சிடுறார். காட் கைண்ட் ஆஃப் ஃபேத் அவருக்குள்ளே இருக்குது. இப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்கள், இப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் இருந்தும் இப்போ இங்கே இருக்கிற எல்லாருக்கும் அது உள்ளே இருக்குதானே. அப்போது எல்லோரும் ஞானஸ்தானம் போய்ட்டுட்டோம், எல்லோரும் இயேசுவை விசுவாசிக்கிறோம், காட் கைண்ட் ஆஃப் ஃபேத் இப்போ உள்ளே இருக்குது. பட் ஏங்க அப்போ நான் சொன்னபடியெல்லாம் நடக்கிறது இல்லை அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, பாருங்கள் என்ன போட்டிருக்கு, ஃபேத் கம்ஸ் பை ஹியரிங் அண்ட் ஹியரிங் பை த. உள்ளுக்குள்ளே அது இருந்தாலும், இந்த மொபைலில் நான் சொன்னல ஆப்பிள் ஃபோனில் சிரின்னு ஒன்று உள்ளே இருக்குது, சிரின்னு கூப்பிட்டா தான் வெளியில் வரும், இல்லைன்னா உள்ளே தான் இருக்கும். அது மாதிரி ஃபேத்துன்றது என்னன்னா, ஃபேத் வந்து கேட்கணுமா, ஆண்டவர் வார்த்தையை கேட்கும்போது உள்ளே இருக்கிற ஃபேத் வெளியில் வருமா. பாருங்கள், அதனால தான் என்ன சொல்லுது, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். பாருங்க என்ன ஆகுதுன்னு. இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஒருத்தர் இரவும் பகலும் தியானிக்கிற ஒரு மனுஷன்னா என்னன்னா, ஒரு சூழ்நிலை வரும்போது அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற தியானம் பண்ணுறவன் இல்லை, ரெகுலராகவே தியானம் பண்ணுகிறவர். இப்போ நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ நீங்கள் தியானிக்கிறவர்களாக இருக்கிறீங்க. சங்கீதம் 121:8 என்ன சொல்லுது, கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இதன் முதல் கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். இதை ஒரு தியானமாக இருக்கிறீங்க நீங்கள். அடுத்த வசனம் சங்கீதம் 91:11 உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். இப்படி உங்கள் இருதயம் இருக்கும் நேரத்தில் மெடிடேஷனில் இருக்கும்போது நீங்கள் போகிறீங்க ஃப்ளைட்டில் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு டர்புலன்ஸ் வரும்போது கூட மற்றவங்க பதறினாலும் உங்கள் இருதயம் என்ன பண்ணுமா, துச்செய்தியை கேட்கிறதினால் பயப்படான், அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடமனதாக இருக்குமா. பாருங்க, மோஸ்ட்டாக டர்புலன்ஸ் வந்தோன்னே சங்கீதம் 91 சொல்ல ஆரம்பிச்சிருவோம். உள்ள கிட்டு 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 கிட்டுன்னு நான் வாயில் சொல்லிட்டு இருப்போம், இல்லை ஆண்டவர் இல்லை இல்லை இது இறங்கிடும்.
நிறைய இது ஒன்றாகாது, இது ஒன்றாகாது. கர்த்தர் என்ன சொல்கிறாரு, நீ எந்நேரமும் தியானமாக இருந்தா அந்த சூழ்நிலை வருமா நீ என்ன ஆக மாட்டியான், பதற மாட்ட அப்படின்றார். ஸோ அந்த மாதிரி கர்த்தர் வார்த்தையை நீ கேட்டுட்டு இருக்கும்போது என்ன ஆகுமா, ஃபேத் வருமா, அந்த சத்தத்தை கேட்டு ஃபேத் வருமா. ஆனால் நம்ம பெரும்பாலும் என்ன பண்ணுறோம், நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நம்மளுடைய தியானங்கள் என்னவா இருக்கும், தியானம்னா உட்காந்து தியானிக்கிறது இல்லை, உங்கள் மைண்டில் தூக்கி போடுறது எல்லாமே தியானம்தான். நம்ம என்ன பண்ணுறோம், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், பாலிமர் நியூஸ், சன் நியூஸ், எல்லா நியூஸையும் தூக்கி என்ன பண்ணிகிட்ருக்கோம், உள்ளே போட்டுட்ருக்கோம். என்ன பண்ணோம், 72 பேருடன் சென்ற விமானம் விபத்தில் நேர்ந்த துயரம், கீழே திகிலூட்டும் வீடியோ காட்சி. அவனே சொல்லிட்டான் அது என்ன காட்சியா, அது திகிலூட்டும் காட்சின்ட்டான். மேலே என்னட்ட 70 பேரும் என்ன ஆயிட்டான், நல்லா ஏற்றிட்டீங்க மண்டையில். அடுத்தது விமானம் விபத்து, உயிரிழப்பு 18 அதிகரிப்பு. மாற்ற மாட்டீங்களே சேனலு, என்ன ஆச்சு பார்த்துட்டே இருப்பான். அவன் என்ன பண்ணுவான், தூக்கி அடிபட்டு போகிறவனெல்லாம் காட்டுவான், ஆம்புலன்ஸ் எல்லாம் நிற்கும். எல்லாத்தையும் உங்களே அறியாமல் தியானிக்க ஆரம்பிச்சிட்டிங்க நீங்கள். அப்புறம் என்னன்னுது, கேரளாவில் விமான விபத்து, திக் திக் நிமிடங்கள். அவனே உங்களுக்கு கொடுத்துட்டான். அதுதான் வார்த்தை, அவங்க வார்த்தை. சங்கீதம் 91 இல்லை இது, இது ஆப்போசிட் வார்த்தை. இது என்னன்னு, திக் திக் நிமிடங்கள். இந்த மாதிரி உள்ளே கொண்டு போயிட்டு இருந்தால் என்ன வருமா, நீங்கள் இதெல்லாம் கேட்டுறீங்க. எப்போ, அடுத்த வாரம் பிளெயினில் ஒன்றும் போக போகிறது இல்லை, ஆனால் இன்றைக்கி இதெல்லாம் கேட்டுட்டீங்க. இது விதைகள் உள்ளே போய் உட்காந்துரும். ஒரு 6 மாதம் கழிஞ்சு நீங்கள் போக வேண்டியது இருக்கும் ஃப்ளைட்டில். போகும்போது இது எல்லாமே வரும், கண்ணுக்குள்ளே எல்லாமே வரும், திக்கு திக்கு வரும். அவன் சொன்ன திக்கு திக்கு வரும், அந்த வீடியோ கண்ணுக்குள்ளே வரும். ஃப்ளைட்டு கொஞ்சம் அவன் ஆக்சுவலி டேர்ன் அரவுண்ட் பண்ணியிருப்பான், அதுக்கு கீழே போகிற மாதிரியே இருக்கும். ஏன், நீங்கள் எதை தியானிச்சிட்டிங்களா, தப்பானதை ஒன்று தியானிச்சிட்டிங்களா. இது தியானிச்சா என்ன ஆகிடும்னா, அவர் வெளியில் வந்துடுவார். அவர் வெளியில் வந்து என்ன பண்ணிடுவார், பயத்தை கொடுத்து திகிலை கொடுத்து உங்களால் ஜெயம் இல்லாமல் ஆகிடுவார். பாருங்க என்ன போட்டிருக்கு, அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான். எப்படி இருப்பானா, இலை உதிராததா போல இருப்பான். ஆனால் நீங்கள் பார்த்த வீடியோலாம் என்ன வீடியோனா, உதறி கீழே விழுகிற வீடியோ. நீங்கள் பார்த்த வீடியோலாம் என்னது, நேரம் உதிரி போய் எங்கே போகுது அது. இதை பார்த்துக்கிட்டே மெடிடேட் பண்ணிட்டு இருந்தா நான் விழாமல் இருப்பேன்னு எப்படி மைண்டு வரும், மைண்டில் எது போய் ஸ்டோர் ஆகும், புரியுதா இல்லையா உங்களுக்கு. ஸோ கர்த்தர் என்ன சொல்கிறாரு, இந்த மாதிரியெல்லாம் ஃபீட் பண்ணாத. உனக்குள்ளே வந்து நான் ஒரு விசுவாசன்றது ஒரு மிஷின் மாதிரி கொடுத்துருக்கேன். ஒரு ஹார்ட் எப்படி பிளட்டை சர்க்குலேட் பண்ணுதோ, அது வேலையை செய்யுதோ, அது மாதிரி உனக்குள்ளே ஒரு விசுவாசத்தின் இருதயத்தை உள்ளே வைத்திருக்கிறேன். அதை நீ ஃபீட் பண்ணணும், நீ ஃபீட் பண்ணணும். ஆண்டவர் வார்த்தை உட்காந்து ஜெபம் பண்ணி இப்படி இங்கே சர்ச்சுக்கு வந்து 1 hour கேட்குறோம். ஆனால் மற்றதை நீங்கள் கேட்குறதுக்கு இப்படி உட்கார வேண்டாம், நீங்கள் சும்மா போனாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக நியூஸ் வந்துடும். ஆனால் நம்ம என்ன பண்ணணுமா, அதுக்கு ஷட்டரை போட்டுருணுமா, புரியுதா இல்லையா உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம இருக்கக்கூடாது அப்படின்றார் ஆண்டவர். ஸோ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, உனக்கு இப்படிப்பட்ட ஒரு இருதயம் இருக்கிறதுனால, நாங்கள் அந்த விசுவாசத்தின் ஆவிய உடையவர்களாக இருக்கிறதுனால அவர் என்ன சொல்கிறாரு, நீ என்ன மாதிரி இருக்கிறப்பா, நான் எப்படிப்பட்டவனாக இருக்கிறேன் என்னன்றாரு. த காட் who gives life to the dead and calls into being things that were not. இல்லாதவைகளை இருக்கிறவரையை போல அழைக்கிறவர் தான் உங்கள் அப்பா. நீங்கள் இப்போ என்ன இருக்கிறீங்க, புது சிஷ்டியாய் வெளியில் வந்ததும் அவருக்கு இருக்கிற அந்த ஃபேத்தை தூக்கி உங்களுக்குள்ளே வச்சதும் நீங்கள் அவர் மாதிரி பேச ஆரம்பிச்சிடுறீங்களாம். நீங்கள் பேசினாலும் என்ன தான் ஆகுதான், இல்லாதவைகளை இருக்கிறது போல செயல்படும். ஆனால் ஏன் செயல்படலன்னா, நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை வச்சும் தப்பானதெல்லாம் தூக்கி உள்ளே போட்டுட்டு இருந்தால் இந்த ஹார்ட் வேலை செய்யாமல் அந்த ஹார்ட்டு வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். புரியுதா இல்லையா உங்களுக்கு. ஸோ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, பாருப்பா நீ என்ன தான் எக்ஸாம்பிளாக எடுத்துக்கணும். யார்கிட்ட இருந்தது அந்த காட் கைண்ட் ஆஃப் ஃபேத், ஜீசஸ் கிட்ட இருந்தது. அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு சிக்கை பார்த்தா பி ஹீல்ட், அவன் என்ன ஆயிடுறான், ஹீல் ஆயிடுறான். டெட்டை பார்த்தா என்னன்றாரு, தள்ளு சாவுன்னு சொன்னவங்களெல்லாம் நீ தள்ளு தள்ளு வெளியில் போ, சாகலப்பா தூங்கிட்டு இருக்குன்றார் இயேசு. புரியுதா இல்லையா என்னன்றாரு அவர், டெட்டை பார்த்தா கேம் அலைவ். உங்களெல்லாம் பார்த்து நீ அப்படி தான் பேசணுன்றார். இப்படி நீங்கள் பேசினா பக்கத்தில் இருக்கவன் என்னானுவான், இயேசுவை சொன்னதே தான் சொல்லுவான்.
இயேசு சாவுக்கு போனப்போ அங்கே போகும்போது என்னன்றாரு, எல்லாம் வெளியில் போ, இந்த மோளம் அடிக்கிறவன் சாவு கொண்டு வரவன்லாம் வெளியில் போ, அவன் தூங்கிட்டு இருக்கான்னு என்ன பண்ணாங்களாம்? நம்ம ஒரு பாஷையில் சிரிச்சிருக்கிறாங்க. உங்களை பார்த்தாலும் அப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் நம்ம யார்? நம்ம வேற கிரியேஷன். அந்த சிரிச்ச வாயி நீங்கள் உள்ளே போயிட்டு ஒரு 5 நிமிஷம் கையில் வந்தோடனே என்ன பண்ண போகுது? தெரியாமல் பேசிட்டேன். அப்படிப்பட்டவங்களா நீங்கள் எல்லாரும்? புரியுதா இல்லையா உங்களுக்கு? ஸ்டாமை கண்டு அவர் என்ன பண்ணார்? சைலண்டாக இரு அப்படின்னாரு. சாத்தானை பார்த்தா நீ கேஸ்ட் அவுட் போ, பிசாசுக்கு பயந்து ஐயோ அதை என்ன பண்ணிடும், அதை பண்ணிடும், இதை பண்ணிடும், எனக்கு ஏதாவது பண்ணிடும், அவங்களுக்காக ஜெபம் பண்ணால் அவங்களுக்கு பின்னாடி இருக்கிறது வந்து என்ன ஏதாவது பண்ணிடும். கர்த்தர் என்ன சொன்னார்னா, கேஸ்ட் ஹிம் அவுட், துரத்து, அவ்வளோதான். அந்த அதிகாரத்தை யார் கையில் கொடுத்துட்டாரு? நம்ம கையில் கொடுத்துட்டார். சிச்சுவேஷன் அவர் பார்த்தா என்ன பண்ணுறாருன்னா, ஆண்டவர் ரிசல்ட்டை தான் பேசுகிறார். நம்மளும் எப்படி இருக்கணுமா? ரிசல்ட்டை தான் பார்க்கணும். பாருங்கள், ஒரு ஃபியர் எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு என்ன பார்த்தீங்க, ஒரு இமேஜை பார்த்துறீங்களா? பிளெயினில் ஏறத்துக்கு முன்னாடி இன்னொரு பிளெயின் போய் இடித்து உழுகிறத உங்கள் மைண்டு பிக்சரைஸ் பண்ணுதா? ஆனால் ஆண்டவர் என்ன பிக்சரைஸ் பண்ணுறாரான்னு தெரியுமா? மரிச்ச லாசரஸை பார்த்தா அவன் ஏந்திரிச்சு வந்த மாதிரி பிக்சரைஸ் பண்ணுறாராம். ஜெனிசிஸில் இருளை பார்த்தோன்னா ஆண்டவர் என்ன பிக்சரைஸ் பண்ணுறாராம்? வெளிச்சத்தை பிக்சரைஸ் பண்ணுறாராம். ஃபஸ்ட்டு அவர் மைண்டில் பிக்சரைஸ் பண்ணி அப்புறமா தான் பேசுகிறாராம். பாருங்கள், நம்ம பண்ணுற மிஸ்டேக் என்னன்னா, தப்பானதை மைண்டில் வச்சுட்டு இங்கே வெளிச்சம் வெளிச்சம் வெளிச்சோன்ற ஆனால் மைண்டு இருளுன்னு தான். புரியுதா உங்களுக்கு? ஸோ ஆண்டவர் அதனால் என்ன சொல்கிறார், உங்களெல்லாம் பார்த்து நீ இப்படிப்பட்ட இருதயன்னு உள்ளவப்பா, அப்போ நீயும் எப்படி தான் இருக்கணும்? எந்த சூழ்நிலையை பார்த்தாலும் என்ன தான் பேசணும்? ஒவ்வொன்றுக்கும் அவருடைய வார்த்தைகள் இருக்குது. அந்த வார்த்தையை பேசு. உன் பக்கத்தில் இருக்கிறவங்க உங்களை என்ன நினைப்பாங்கன்னு பார்க்காதீங்க. உன் பிள்ளை உன்னை என்ன நினைக்குன்னு பார்க்காத. உன் அப்பா உன்னை என்ன நினைப்பாருன்னு பார்க்காத. என்ன இப்படி வலியோட வேதனையோடு இருக்கிறேன், யூ ஆர் ஹீல்டுன்ட்டு போகிறான். இயேசு அப்படித்தாங்க பண்ணார். புரியுதா இல்லையா உங்களுக்கு? சுகம் ஆயிட்டாருன்னா அப்புறம் அவர் உங்களுக்கு புரிஞ்சுப்பார் உங்கள் வாய் என்ன வாயின்னு. ஸோ பாருங்கள், ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நன்மையினால் உன் வாயை. அப்போ என்ன பண்ணணும்னு நான் போன வாரம் வாயை கொஞ்சம் விரிவாக திறந்து பேசணும் அவர் வார்த்தையை, சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அப்படின்னு. அப்புறம் நம்ம என்ன பார்த்தோம்? ஒரு மீன் மரம் ஏற முடியுமா அப்படின்னு நம்ம பார்த்தோம். மரம் ஏற முடியாது. ஆனால் ஆண்டவர் நினச்சா அந்த மீனை மரம் ஏற வைக்க முடியும் அப்படின்னு நான் சொன்னேன். எப்படி? ஒன்றும் இல்லை, தண்ணினால் நிரப்பிட்டாருன்னா அந்த மரம் எங்கே போயிடும்? மீன் ஏற முடியுமா ஏற முடியாதா? இப்போ மரத்து மேலே கர்த்தர் என்ன சொன்னார், இந்த மரத்தை உன் சூழ்நிலையாக பார்த்துக்கோப்பா, உன்னால் ஜெயிக்க முடியாதுன்னு நினைக்கிறியா? தண்ணி மாதிரி விசுவாசன்றது, அதை நான் உனக்கு கொடுத்துருக்குறேன். இந்த விசுவாசம் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக நீ என்ன பண்ணிட முடியும்? அது ஜெயிச்சிட முடியும். அப்படிப்பட்ட இருதயம் தான் உனக்குள்ளே நான் கொடுத்துருக்கேன், விசுவாசத்தின் இருதயம் அப்படின்னு சொன்னார். ஸோ அவர் என்ன சொல்கிறாரு, ஒரு மலையே என்ன ஆகுமா? பெயர்ந்து போயிடுமா நம்ம பேசினா. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோமா? ஓரமாக போயிடும் பிரதர், போயிடும். இன்னும் கொஞ்சம் பேர் என்ன பண்ணுறீங்க சொல்லுங்கள்? போயிடும். எப்படி போகும்? ஆண்டவர் என்ன சொல்கிறார், வாயை நீ நல்லா, உன்னை எகிப்து தேசத்திலேருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாய கர்த்தர் நானே. எப்படி புறப்பட வச்சாராம் அவர்? எப்படி கூப்பிட்டு வந்தாராம்? வாயை திற, மோசே வாயை திறக்க சொன்னேன், அதனால தான்ப்பா இஜிப்ட்லேருந்து வெளியே கூப்பிட்டு வந்தேன்றார். புரியுதா இல்லையா உங்களுக்கு? ஸோ வாய் எப்படி தான் நம்ம திறக்கணுமா? எப்போதும் பிலீவர்ஸ் விரிவாக திறக்கணும், ஆண்டவர் வார்த்தையை பேசணும். அதான் சொல்கிறேன், நம்ம வார்த்தையில் வல்லமை கிடையாது, ஆண்டவர் வார்த்தை. நீங்கள் வாயை திறந்தா ஆண்டவர் அவர் வார்த்தையை கொண்டு வந்து உங்கள் வாயில் போட்டுருவார். அப்போ நீங்கள் பேசும்போது என்ன ஆகுது? அது வல்லமையுள்ளதா இருக்குது. ஸோ நான் என்ன சொன்னேன் போன வாரம், இந்த மாதிரி ஃபோர்ஸ்ஃபுல்லான அறிக்கை இருக்கணும்னு நான். பாருங்கள், இப்போ நீங்கள் கஷ்டப்பட்டு லோனை போட்டு ஒரு 5 சென்ட் லேண்ட் வாங்கி ஃபென்ஸ் போட்டு வந்திருக்கீங்க, டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் உங்கள் கையில் இருக்குது. 3 மாதம் கழிஞ்சு போனால் ஷட்டில் விளாண்டுருக்காங்கன்னு வைங்க, நல்லா கோர்ட்டு மாதிரி போட்டு பசங்க விளையாடுங்க பிரதர், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ட்டு வருவீங்களா? என்ன பண்ணுவீங்க? பிரதர் இது எங்கள் லேண்டு, இதில் அலௌடு கிடையாது, விளையாடக்கூடாது அப்படின்னு வருவீங்க. பக்கத்து வீட்டில் சொல்லிட்டு வருவீங்க, மறக்காமல் கொஞ்சம் பார்த்துக்குங்க, ஏதாவது விளாண்டா இன்ஃபார்ம் பண்ணுங்கள். இன்ஃபார்ம் பண்ணுவாங்க, ஏன்னா அவன் திருப்பி விளையாடுவானே. ஏன்? நீங்கள் பாசமால சொல்லிட்டு வந்திருக்கீங்க. அடுத்த டைம் விளாண்டா என்ன பண்ணுவீங்க? போய் நீ போறியா இல்லையா, இல்லை போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கட்டுமா? இல்லைண்ணா அவ்வளோ பிரச்சனை வேணாம், கழட்டு நெட்டை இப்போவே கழட்டு, எடு வெளியில் போ, சொல்ல மாட்டான். ஏன் சொல்லுவீங்கன்னா அந்த லேண்டு உங்களுதுன்னு உங்களுக்கு உறுதியாக தெரியணும்.
இதில் மற்றவங்களுக்கு நான் இடம் கொடுக்கக்கூடாதுன்றது உங்களுக்கு உறுதியாக தெரியணும். இதெல்லாம் தெரிஞ்சால் நம்ம போல்டாக இருப்போம். இப்போ என்ன பிரச்சனைனா, நம்மளுடைய பிரச்சனை சிக்கல்கள்லாம் பார்க்கும்போது ஆண்டவர் பேசுனா நமக்கு அந்த மாதிரி ஒரு இது வரமாட்டேங்குது. அது ஏன்னா அந்த ஒரு எப்படி இந்த சொந்த லேண்டு எந்து, இந்த உழைப்பு எந்து, இது எவ்வளோ பெரிய அமௌண்ட்டு எந்து, இதில் நீ வந்து விளையாடக்கூடாது, நீ விளையாண்டு நாளைக்கே நீ சொந்தமாக்கலாம் அப்படின்னு இவ்வளோ அறிவு இருக்கும்போது தான் நம்ம என்ன பண்ணிடுறோம், விடமாட்டிக்கிறோம். அதை கரெக்டாக இல்லையா? ஸோ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, இது ஏன் அப்படின்னா அதுக்கு ஒரு காரணங்கள் இருக்குது. என்னன்னு பாருங்கள், நம்ம மைண்டில் இருக்கிற கேள்வி தான். என்னது இது, மழையை பேர்ந்து போகுன்றீங்க, ஓகே, ஏன் அதெல்லாம் போட்டும் பிரதர், ஏன் மழை ஃபஸ்ட்டு வந்துச்சு, புரியுதா உங்களுக்கு? ஏன் வந்துச்சு? நம்ம ஒன்று என்னன்றோம், பிரதர் அதெல்லாம் பேசாதீங்க, மை காட் இஸ் பிகர் தென் யுவர் ட்ரபிள்ஸ். அது இருக்கட்டும் பிரதர், ட்ரபிள் ஏன் எனக்கு வந்துச்சு? அடுத்த கேள்வி, இல்லைங்க, காட் கேன் டர்ன் எனி சிச்சுவேஷன், உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருந்தாலும் கர்த்தர் மாற்றிடுவாருங்க. அது இருக்கட்டும் பிரதர், எனக்கு ஏன் பிரதர் அந்த சுச்சுவேஷன் வந்துச்சு? இல்லை பிரதர் பரவாயில்ல, உங்களை காட் சுகமாக்கிறது தான் அவருடைய வில்லே. அது ஓகே பிரதர், எனக்கு ஏன் பிரதர் நோய் வந்துச்சு? புரியுதா இல்லையா? இந்த டவுட்ஸ் இருக்கிற வரைக்கும் என்ன ஆயிரும் தெரியுமா? பாருங்கள், ஒரு ஃபேமிலி நல்லா சந்தோஷமாக கொண்டாடி வாழ்க்கையில் இந்த உலகத்தில் இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா அவங்க குடும்பத்தில் என்ன ஆயிடுது, ஏதாவது ஒரு சுச்சுவேஷன், ஒரு பேட் சுச்சுவேஷன், அன்எக்ஸ்பெக்டட் சுச்சுவேஷன், ஏதோ ஒன்று வந்துருச்சுன்னா அவங்க வாழ்க்கையை எப்படி மாறிடுது, ரொம்ப சோகமாயிருது. அது எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியல. அந்த மாதிரி சூழ்நிலை வரும்போது நமக்கு என்ன தோணணும், என்ன நம்ம இவ்வளோ ப்ரேயர் பண்ணோமே, ஆண்டவருக்காகவே இருந்தோமே, ஏன் இப்படி வந்துச்சு, ஏன் இந்த சுச்சுவேஷன் வந்துச்சு, நமக்கே என்ன ஆயிரும், ஏன் ஆண்டவர் இதெல்லாம் அனுமதிக்கிறார் என் வாழ்க்கையில், இது மூலியமாக எனக்கு எதாவது சொல்லி கொடுக்குறாரா? சரி, சொல்லி கொடுக்குறாருன்னே வச்சுக்கலாம், கற்றுக்கலாம்ல சொல்லி கொடுக்குறது சீக்கிரம். அடுத்தது பாருங்கள், நமக்கு டவுட்டே வந்துடுது, ஏன் இதெல்லாம் அப்படின்னு நமக்கு டவுட் வந்துடுது. பாருங்கள், நான் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்துருச்சு நமக்கு, திடீர்னு பார்த்தா ஹார்ட்லேயோ லங்ஸ்லேயோ இல்லை எங்கேயோ ஒரு சிக்னஸ், ஒரு பிரச்சனை இப்படின்ற ஒரு நியூஸ் கேள்விப்பட்டுட்டோம் அப்படின்னா எப்படி பதறிடுறோம், ஏன் வந்துச்சு ஆண்டவரே, ஏன் இப்படி, ஏன் அப்படி, ஒரு பணம் ரொம்ப கடனில் போய் மாட்டிக்கிட்டீங்க, இப்படிப்பட்ட இக்கட்டான ஒரு சூழ்நிலை வந்துருச்சு, இல்லை ஒரு கட்டு, என்ன பிரச்சனை, இது வெளியில் வர்றதுனே தெரியல, ஆஃபீஸ் பிரச்சனை, வேலை பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, இந்த வெளியே வர தெரில, என்ன பண்ணுறது, நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்னு கேட்டால் எப்படி இருக்குது நமக்கு மைண்டெல்லாம்? ஒத்த பதில் இருக்கா? இல்லை. இப்போ நான் பாருங்கள் சொல்கிறேன், ஒரு சில பிரச்சனை சொல்கிறேன், எப்படி ஒத்த பதில் சொல்லுவீங்க பாருங்கள். இப்போ ஹெவி ரெயின் என்ன பண்ணுவீங்க? பாரு, கொடை பிடிச்சிட்டு போயிடுவீங்க. வீட்டுக்கு போனால் ரொம்ப சூடு, ஏசி போட்டுருங்க. பாருங்கள், மாற்றியே பேச மாட்டேங்கிறீங்க பாருங்கள் யாரும். போய் நல்லா விளையாண்டுட்டு ரொம்ப டயர்டாகி வந்து தாகத்தோடு அப்படியே படுக்கிறீங்க. இப்போ என்ன பண்ணுவீங்க? தேடி கண்டுபிடிச்சி ஒரு பாட்டில் தண்ணி குடிச்சிடுவீங்க. ரொம்ப பசி, என்ன பண்ணுவீங்க? சாப்பிட்றோம். இதில் ஏதாவது மாற்றம் இருக்கா? இல்லை. இந்த மாதிரி அதுக்கு சொல்யூஷன் இருந்தால் எப்படி ஈஸியாக இருக்கும்? யோசிச்சு பாருங்கள், இந்த விஷயமே இல்லை, கொடைன்னு ஒரு விஷயம் இல்லைன்னா எவ்வளோ பெரிய பிரச்சனை தெரியுமா? நம்ம நனைஞ்சிட்டு போயிடலாம். குழந்தை இருக்குன்னா என்ன பண்ணுவீங்க? நடந்து போகணும் 1 கிலோமீட்ரு, நைட்டு 10 மணி ஆகிடுச்சு, ஆட்டோ கூட இல்லை, என்ன பண்ணுவோம்? அந்த கொடை ஒன்று இருக்கிறனால உங்களுக்கு அப்படிப்பட்ட பிரச்சனை கூட என்னவாயிருது, ஒரு பொருட்டே இல்லாமல் ஆயிடுது. புரியுதா இல்லையா உங்களுக்கு? பாருங்கள், ஒரு குழந்தை பிறந்த உடனே அது அழுன்னு அழுகுது, அதுக்கு என்னன்னா தாகம். ஆனால் அதுக்கு என்ன தெரில, அதுக்கு தாகம்னு கூட சொல்ல தெரில, அது வேலை என்னது, அழுகும். உடனே அவங்க அம்மா என்ன தெரியுமா பண்ணுறாங்க, தூக்கி மடியில் உட்கார வச்சு தண்ணி கொடுக்குறாங்க. திரும்பியும் அழுகுது, அம்மா என்ன பண்ணுறாங்க, தண்ணி கொடுக்குறாங்க. குடித்தோன்னே அது என்ன கண்டுபிடிக்க தெரியுமா? ஆடா, கொஞ்ச நேரம் முன்னாடி ஒரு மாதிரி இருந்துச்சு, அம்மா என்னவோ கொடுத்தாங்க, குடித்தோன்னே சரியாயிருச்சு. திருப்பியும் அதே மாதிரி வருது, திருப்பியும் அலறுது, அம்மா வந்து திருப்பியும் அதை கொடுக்குறாங்க. இப்போ என்ன பண்ணுது, திருப்பியும் இது ஒரு பெரிய பிரச்சனை தான், ஆனால் ஏதோ ஒன்று வந்து கொடுக்குறாங்க, கொடுத்தோன்னே சரியாயிரு. அப்புறம் கொஞ்சம் அதை நல்லா கண்டுபிடிச்சிருச்சு, என்ன ஒரு மாதிரி ஆகுது, அதுதானே, என்ன பண்ணுது, அது அம்மாவை கூட கூப்பிட மாட்டேங்குது, பிரச்சனை தான் தெரிஞ்சு போச்சு என்ன விஷயன்றது, அம்மாவையும் கூப்பிடுறதில்ல, எடுத்து குடிச்சிருது. ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி உங்களை இன்னைக்கு வெளியில் அனுப்ப போகிறாராம். எந்தெந்த பிரச்சனையை பார்த்து நீங்கள் கதறினீங்களோ,
எந்தெந்த பிரச்சனைக்கு விட தெரியாமல் இருக்கீங்களோ, எந்த பிரச்சனைகள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டீங்களோ, எந்த பிரச்சனைகள்லாம் ஆண்டவர் வந்து இதில் நின்று எனக்கு உதவி செய்ய மாட்டாரான்னு நினச்சிங்களோ, கர்த்தர் சொல்கிறேன் நீ இப்படி தான்ப்பா போவேன்றார். புரியுதா இல்லையா? பாருங்க, இதுக்கு நான் சொல்கிறேன், எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஜெனிசிஸ் 1:1 இந்த பிகினிங் காட் கிரியேட்டட் த ஹெவன்ஸ் அண்ட் த எர்த். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். ஓகே, இது எல்லாருக்கும் சண்டே கிளாஸில் ஆரம்பித்து எல்லாருக்கும் நமக்கு தெரிஞ்ச விஷயம். அடுத்தது என்ன போட்டிருக்கு? த earth was formless and empty and darkness covered the deep waters. தமிழில் என்ன போட்டிருக்கு? பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தெரியாமல் நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன், யார் படைச்சா? In the beginning God created heavens and the earth. எர்த் என்னவா இருந்துச்சா? ஏன் ஹெவன் ஒழுங்காக இருந்திருக்கு இவ்வளோ நாளா? ஹெவனையும் படைச்சாரு, எர்த்தையும் படைச்சாரு, ரெண்டையும் ஒழுங்காக தானே அவர் படைச்சிருக்கணும். ஹெவன் நல்லா இருக்குது, எர்த்தை படைச்சாரு, எர்த் என்னவா காமிக்குது? அது செய்யும்போ மிஸ்டேக்காக செஞ்சுட்டாரா? மிஸ்டேக்காக பண்ணிட்டாரா? அவர் செய்ய மாட்டார், அவர் மிஸ்டேக்கெல்லாம் எதுவும் பண்ண மாட்டார். பாருங்கள், இந்த 1க்கும் 2க்கும் என்னன்றாங்கன்னா ஒரு பயங்கரமான கேப் இருக்கான், இயர்ஸ், நம்பர் ஆஃப் இயர்ஸ். அதுக்கு வந்து கேப் தியரி அப்படின்றாங்க. இந்த ஜெனிசிஸ் 1 அவர் படைச்சார்ல, ஹெவனை படைச்சு, ஹெவன் அண்ட் எர்த் படைச்சிட்டு ஒரு 1000-2000 வருஷம் ஒன்றுமே செய்யல ஆண்டவர். புரியுதா உங்களுக்கு? அப்புறம் என்ன ஆச்சான்? அடுத்தது கவனிக்கிறாராம் போய். அப்போ அந்த எர்த்து என்னவாயிருக்கான்? ஒழுங்காக தான் படைச்சாராம். அந்த கேப்பில் இந்த எர்த்து என்னவாச்சான்? The earth was formless and empty and darkness covered the deep water. பாருங்க, இந்த ஆக்சுவல் டிரான்ஸ்லேஷனில் என்ன போட்டிருக்குன்னா, ஹீப்ரூ வேர்டு ஹயா அப்படின்னா என்னவா? ஹேட் பிகமா. அதனால் என்னன்னா, ஒரு பொருள் நல்லா தான் இருந்துச்சான், அந்த பொருள் நல்லா இருந்த பொருள் இப்படி ஆயிடுச்சுன்னு எழுதியிருக்கான். புரியுதா இல்லையா உங்களுக்கு? மேலே என்ன வாசிக்கிறோம்? The earth was formless அப்படின்றோம்ல, படைச்சப்பவே எர்த் அப்படி இல்லையா, நல்லா படைச்சாராம். ஆனால் earth இந்த டிரான்ஸ்லேஷன் படி the earth, the Lord made, God made heaven and earth. கொஞ்சம் வருஷம் கழிச்சு வந்து பார்த்தா the earth had become, என்ன ஆயிடுச்சான்? நல்லா இருந்த ஒரு பொருள் என்னவா மாறிடுச்சான்? formless, empty, darkness covered the deep waters. ஸோ அவர் என்ன பண்ணாராம்? ஹெவனையும் ஏர்த்தையும் படைச்சாராம். நல்லா தானே இருக்குது பார்க்குறதுக்கு, நல்லா தான் படைச்சாராம். கொஞ்சம் வருஷம் கழிஞ்சு, மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் கழிஞ்சு அந்த 2வது அதிகாரம் அவர் வந்து பார்க்க வரும்போது இந்த எர்த்து மட்டும் என்ன ஆயிடுச்சான்? நல்லா பாருங்கள், நல்லா இருந்த எர்த் அது அப்படியே ஆண்டவர் விட்டுட்டார். என்ன ஆயிடுச்சு? அது அப்படியே கொஞ்சம் 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 கொஞ்சமாக நல்லா இருந்த ஒருத்த அப்படியே என்ன ஆகுது? மங்கி 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 டோட்டலாக ட்ரை ஆகி வெறுமையாகி காணப்பட்டுச்சான் ஆண்டவர் வந்து பார்க்கும்போது. 1க்கும் 2க்கும் அவ்வளோ இயர்ஸ் கேப் இருக்கான். புரியுதா இல்லையா? ஹெவன் என்ன இருந்துச்சான்? அது ஹெவன் படைச்ச மாதிரியே இருக்கான். ஹெவனில் என்னது? நோ டியர்ஸ், நோ சிக்னஸ், நோ டிசீஸ். வாசிச்சிருக்கோமா? ஆனால் எர்த்தும் ஹெவனும் ஒன்றா படைச்சோன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த கான்செப்ட் ஃபஸ்ட் நமக்கு தெரிஞ்சாதான் நம்ம எந்த இடத்துல வாழ்கிறோன்னு நமக்கு ஃபஸ்ட் நல்லா தெரியணும். இப்போ பாருங்கள், நீங்கள் எங்கேயாவது ஒரு ஊருக்கு போகிறீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க? பிரதர் டெல்லியா போகிறீங்க, இப்போ அங்கே பயங்கர மழையாச்சே, கரெக்டாக இல்லையா? நம்ம போகிற இடம் நம்ம தெரிஞ்சிருக்கிற மாதிரி நம்ம இருக்கிற இடம் நம்ம தெரிஞ்சிருக்கணும். பாருங்கள், நாங்கள் இந்த ஆதனூரில் இருக்கிறோன்னா நாங்கள் என்ன விசாரிப்போம்னா, ஒரு வீடே மாத்திரோன்னா, பிரதர் ஃப்ளட்டு வந்தால் தண்ணி வருமா இங்கே? அது மாதிரி நம்ம எர்த்தை பற்றி கொஞ்சம் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். நீங்கள் வாழ்கிற இடத்த தெரிஞ்சுக்கணும். ஸோ ஆண்டவர் ஹெவனை உருவாக்கி எர்த்தையும் உருவாக்கி கொஞ்சம் வருஷம் விட்டுட்டு இப்படி வந்து பார்த்தா ஹெவன் எப்படி இருக்கு? அப்படியே தான் இருக்கு. எர்த் என்ன ஆயிடுச்சு? ஹேட் பிகம். என்ன ஆயிடுச்சான்? அது ஒழுங்கின்மையாகவும் வெறுமையாகவும் இருள் வந்து சூழ்ந்துருச்சான். என்ன பண்ணிட்டாராம் ஆண்டவர்? கொஞ்சம் வருஷம் விட்டுட்டாராம். விட்ட ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், வெளிச்சம் உண்டாயிடுச்சு. பாருங்க, இந்த எர்த்துக்கு ஒரு கேப்பபிலிட்டி இருக்குங்க, அதை தான் நாங்கள் சொல்ல வரேன். ஹெவன் விட்டுருங்க, அது ஒரே மாதிரி இருக்கு. எர்த்தை படைச்சாரா? நல்லபடியாக படைச்சாரு. படைச்சிட்டு வச்சுட்டு போனால் அது என்ன ஆயிடுது? கொஞ்ச நாள் கண்டுக்காம விட்டா
போயிருச்சா? ஆனால் அதுக்கு ஒரு கேப்பபிலிட்டி இருக்குது, விட்டா போயிடும். ஆனால் வந்த ஆண்டவர் பேசுனா அதுக்கு இன்னொரு பவர் இருக்குது. அதுக்கு என்னால் என்ன பண்ண முடியுமா? ரீக்ரியேட் ஆக முடியுமா? புரியுதா இல்லையா? எர்த் கேன் ரீக்ரியேட் ஆகி இப்படி நினைச்சான். புரியுதா இல்லையா? உங்கள் எர்த்துக்கு இருக்க கேப்பபிலிட்டி என்னன்னு புரியுதா இல்லையா உங்களுக்கு? ஸோ வெறுமையாக இருந்த ஒரு எர்த், நல்லா படைச்சு விட்ட எர்த் விட்டுட்டா இப்படி போயிடுது. ஆண்டவர் போய் பேசினா அதே எர்த் என்ன கேப்பபிலிட்டி இருக்கா அதுக்கு? ஒரு மாதிரி புரியாத மாதிரி இருக்குல்ல. இப்போ நீங்களே சொல்லுவீங்க பாருங்க அடுத்த 2 எக்ஸாம்பிளில், ஆமாம் பிரதர் கரெக்டு தான் அப்படின்னு நீங்கள் பாருங்க எர்த் கேன் ரீக்ரியேட். அப்படி வெறுமையாக இருக்கிற ஒரு எர்த்துக்கிட்ட போய் ஆண்டவர் பேசினா இப்படி ரீக்ரியேட் ஆகக்கூடிய கேப்பபிலிட்டி அந்த எர்த்துக்கு இருக்கான். இப்போ நான் சொல்கிறேன், அப்போ அந்த எர்த்தில் தானே நம்ம இருக்கிறோம். பாருங்களேன், இந்த எர்த்தோட பிஹேவியர் பாருங்கள், இதை தான் நம்ம தெரிஞ்சுக்கணுன்றேன். ஊட்டிக்கு போனால் ஊட்டி எப்படி பிரதர் இருக்கும்? குளிராக இருக்கும், எல்லாருக்கும் தெரியுது, சொட்ரு தேவை. சென்னையில் சூடாக இருக்கும், வர வழியிலே கழட்டிடுவோம் சொட்டரெல்லாம். கரெக்டாக இல்லையா? நம்ம இருக்கிற பூமி எப்படிப்பட்டதான்? செஞ்சால் நல்லா இருக்கும், விட்டா போயிடும். திருப்பி போய் ஆண்டவர் வார்த்தையை பேசினா ரீக்ரியேட் ஆயிரும். பாருங்கள் சொல்கிறேன், உதாரணம் சொல்கிறேன். ஒரு நல்ல அழகான அம்பாசிடர் எடுத்துகிட்டு போய் நான் இப்படி ரோட்டில் நிறுத்துகிறேன். நல்லா பளபளன்னு தொடச்சி ஆன்டிக் பீஸு நல்லா வச்சுருக்கேன். விட்டுட்டு போயிட்டேன் பல வருஷத்துக்கு. யாரையும் தொட விடல, பேரிகார்டு போட்டுடுறேன், சுற்றிலும் பேரிகார்டு போட்டுறேன். வேணால் ஒரு செக்யூரிட்டி நிற்க வச்சிட்றேன், யாரும் உள்ளே போகக்கூடாது. பல வருஷம் கழிஞ்சு வந்து பார்த்தா எப்படி இருக்க போகுது? ஏன் பிரதர்? யாரும் தொடலை, கிட்ட போகல, நான் செக்யூரிட்டி போட்டிருக்கேன், எதுவும் பண்ணல. எர்த்தோட வேலை என்ன? அது விட்டிங்கன்னா என்ன பண்ணிடும்? அதுதான் அதோட பிஹேவியர். நீங்கள் இருக்கக்கூடிய எர்த்தோட பிஹேவியர் புரியுதா இல்லையா உங்களுக்கு? பாருங்கள், கொஞ்ச நாள் விட்டீங்க, அது என்ன பண்ணிருச்சு? ஃபார்ம்லெஸ் ஆக்கிருச்சு, எம்டி ஆக்கிருச்சு, இருள் சுந்துருச்சு. இப்போ அந்த காரில் போக முடியுமா? போக முடியாது. அந்த பூமியில் வாழ முடியுமா? வாழ முடியாது. ஆண்டவர் என்ன பண்ணார்? லெட் தேர் பி லைட் அப்படின்னார். இப்போ நான் சொல்கிறேன், இந்த கார் இப்போ என்கிட்ட இருக்குன்னா, இந்த கார் இப்படி வந்து நிற்கிது. இப்போ நான் என்ன பண்ணுவேன் சொல்லுங்கள் பார்க்கலாம்? ரிப்பேர் கொடுக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? வாயே திறக்காமல் பண்ண முடியுமா? அதை இந்த பூமியில் நீ எதை செய்யணுன்னாலும் வாயை திறக்கணும். வாயை திறந்தா அது என்ன ஆகும்? திரும்பியும் இப்படி இருக்கிறத அப்படி மாறும். இதுதான் இந்த எர்த்தோடைய பிஹேவியர். பாருங்கள், இப்படி இருக்கிற ஒரு பளபளன்னு இருக்கிற ஒரு காரை நான் திருப்பி கொண்டு போய் நிறுத்தி இன்னும் பல வருஷம் கழிஞ்சு வரேன்னு வைங்க, இது என்னென்னலாம் பண்ணும் தெரியுமா? இப்படிதான். இதுதான் நீங்கள் வாழக்கூடிய எர்த். புரியுதா இல்லையா உங்களுக்கு? உங்கள் எர்த்தை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கோங்க. விட்டிங்கன்னா என்ன ஆகிடும்? சரி பிரதர், இது காரு, அது உடனே நம்ம சொல்லுவோம்ல அது மெட்டலு, ஆமாம் ரஸ்ட் ஆகத்தானே செய்யும். சரி, வீடை நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி நீட் பண்ணி பூட்டிட்டு சாவியும் எடுத்துகிட்டு போயிடுங்க. வந்து பார்த்தா எப்படி இருக்க போகுது? பல வருஷம் கழிஞ்சு வந்தீங்கன்னா ஏன் இருக்கிற எர்த்து பிரதர், நீங்கள் இருக்கிற எர்த்து புரியுதா இல்லையா உங்களுக்கு? விட்டுட்டு போனீங்கன்னா என்ன பண்ணிடும்? சரி பிரதர், அது நீங்கள் அது பில்டிங்கெல்லாம் அப்படித்தானே பிரதர் ஆகும் அப்படின்றீங்க. சரி, ஃப்ரூட்டை கொண்டு போய் வச்சா என்ன ஆகுது? அழுகிடுது. இல்லை, இதெல்லாம் அப்படித்தான். இதெல்லாம் இல்லைன்னா நீங்கள் வாழ முடியாது. அப்போ இது என்ன ஆகுதுன்றது நம்ம பார்க்க வேண்டியது முக்கியமா இல்லையா? பாருங்க, சரிங்க இதெல்லாம் ஓகேங்க. நம்ம உடம்பு அப்படியே விட்டுட்டிங்கன்னா என்ன ஆகிடும்? செத்துட்டோம், என்ன ஆகிடும்? அப்படியே அழுகிடும். பூமியோட வேலை என்ன? அது சும்மா விட்டால் போதும், அடக்கம்லாம் பண்ணாதீங்க. சும்மா வச்சா அது அதோட வேலையை பண்ண ஆரம்பிச்சிடும். கரெக்டா இல்லையா? என்ன பண்ணிடுது? நீங்கள் சும்மா விட்டால் காலி பண்ணிடுது. எர்த் கேன் ரீக்ரியேட் அப்படின்னு நான் சொன்னேன். கரெக்டாக இல்லையா? எர்த் கேன் ரீக்ரியேட், அந்த கேப்பபிலிட்டி இருக்குது, அதுக்கிட்ட இருக்குது. என்ன பிரதர், அப்போ ஆப்பிள் திரும்பி வந்துடுமா? போய் பேசிப்பார் விசுவாசமா. ஏன் மரம் பட்டு போகிறத ஆப்போசிட்டாக பண்ண முடியாதா? ஏன் சயின்டிஸ்ட் ப்ரூவ் பண்ணியிருக்கானே, அதை நான் இப்போ எடுக்கலை. நீங்கள் போய் யூடியூப்பில் பாருங்கள், த பவர் ஆஃப் ஸ்பீக்கிங் பாசிட்டிவ் திங்ஸ்ன்னு போட்டு பாருங்கள். அரிசிக்கிட்ட பேசியிருக்கிறாங்க, தண்ணிக்கிட்ட பேசியிருக்கிறாங்க. ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சு தண்ணிக்கிட்ட பேசிகிட்டே இருந்தாங்களாம். யூ ஆர் கர்ஸ்ட், யூ ஆர் யூஸ்லெஸ் அப்படின்னு பேசுனாங்களாம். ஒரு தண்ணிகிட்ட யூ ஆர் பிளெஸ்ட்,
நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன் அப்படின்னாங்களாம். மைக்ரோஸ்கோப்பில் போய் பார்த்தா அதில் இருக்கிறதெல்லாம் கெட்டு போகிற தன்மையாக இருந்ததாம். அப்புறம் என்ன பண்ணுறாங்க, சைனீஸில் ரைஸை, ஒரே அளவுக்கான ரைஸை 2 பாட்டிலில் தூக்கி வச்சுட்டு யூடியூப்பில் இருக்குது பாருங்கள், இதுகிட்ட வந்து சாபத்தை பேசுனாங்களாம், இதில் ஆசீர்வாதத்தை பேசுனாங்களாம். 20 நாள் கழிஞ்சு பார்த்தா சாபத்தை பேசினதை ரொம்ப கெட்டு போயிருந்துச்சான், ஆசீர்வாதம் பேசினது பாதி கெட்டு போயிருந்துச்சான். ஒன்றுமே பண்ணாமல் விட்டாங்க பாருங்க, அது சுத்தமாக விட்டான். கேர்ஸ் பண்ண பாருங்க, அது கூட கொஞ்சம் மெதுவாக தான் கெட்டு போயிருக்குது. எதுவுமே பண்ணாமல் விட்டது ரொம்ப சீக்கிரம் கெட்டு போயிருக்குது. ஏன் சொல்லுங்க, கேர்ஸ் பேசும்போது கூட அது கொஞ்சம் யோசிக்குது, ஏதோ பேசிட்டானே இப்போ இது நான் அழியணுமா வாழணுமான்னு கொஞ்சம் குழப்பம். சும்மா விட்டால் அழிச்சிடலான்னு அழிச்சிருது. அதுதான் எர்த்தோடைய வேலை பாருங்க. ஆண்டவர் அதனால தான் என்ன தெரியுமா பண்ணாரு, எசேக்கியேல்கிட்ட போய் என்ன சொன்னார், ட்ரை போன்ஸ் தான். அவர் என்ன பழக்க வச்சார் எசேக்கியேலுக்குன்னு நினைக்கிறீங்க? நீ இருக்கிற பூமி இப்படி தான், நீ வாழ்கிற பூமி இப்படித்தான்ப்பா, பார்த்தா இப்படித்தான் ஆக்கிரும், அது உன்னை இப்படித்தான் ஆக்கிடும். ஆனால் எசேக்கியா நீ பார், அந்த போன்ட்ட போய் என்கிட்ட சொல்லாத, என்கிட்ட சொல்லாத, ஆண்டவரே இது உயிர்ப்பியும் இதை எழுப்பும் என்கிட்ட சொல்லாத. யார்கிட்ட சொல்ல சொன்னார்? எசேக்கியா 37:4, and the Lord said to me, prophesy concerning these bones and tell them, போன்ஸ் கிட்ட போய் சொல்லு, dry bones hear the word of Lord. போய் பேசு, நீ பேசி தான் பாரேன், அந்த எர்த் அந்த வேலையை செய்யும். என்ன பண்ணிச்சான், கூப்பிட்டு வந்து நிற்க வச்சுச்சான். டெமோ, நம்ம ஏசி வாஷிங் மிஷின் வாங்கினாலும் ஒரு டெமோ காட்டுவாங்கல்ல, வந்து ஆண்டவர் டெமோ பண்ணி காமிச்சிருக்காரு. எர்த்தில் நீ இருந்தா இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை பார்த்தா அதுக்கு நேராக நீ பேசு, என்கிட்ட பேசாத, இதுதான் கர்த்தர் சொல்கிறான்னு அதை பார்த்து பேசுப்பா. அந்த எர்த்துக்கு அந்த ரீக்ரியேட்டிங் பவர் இருக்குன்றார். புரியுதா இல்லையா உங்களுக்கு? அந்த கிஃப்ட் யாருக்கிட்ட இருக்கான்? இல்லையா? ஓகே பாருங்க, எர்த்தை கொஞ்ச நாள் விட்டா அப்படி ஆயிடுது, ஆனால் ரீக்ரியேட் பண்ணா என்ன ஆயிடுது, இப்படி ஆயிடுது. ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு என்ன சொல்லி தராருன்னா, உன் பிரச்சனை ஃபார்ம்லெஸ்ஸாக இருக்கலாம், எம்டியாக இருக்கலாம், நோயாக இருக்கலாம், டிசீஸாக இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம்ப்பா, அழுக வர மாதிரி தான்ப்பா இருக்கு உனக்கு இந்த சூழ்நிலை. கர்த்தர் சொல்கிறார், நான் உனக்கு விஷயத்தை போதித்து கொண்டு வருகிறேன், உனக்கு ரெவலேஷன் கொடுத்துட்டே வரேன், நீ ஏன் பிள்ளை, நீ சாதா பிள்ளை கிடையாது. புரியுதா இல்லையா? உங்களுக்கு ஒரு அப்பா இருக்காரு அப்படின்றார் ஆண்டவர். ஸோ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, எப்படி ஒரு குழந்தை இப்படி இருக்கிற விஷயத்தை இப்படி மாற்றுறது சாதாரணமாக தெரிஞ்சுக்குதோ, தேவ பிள்ளைங்க நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, உன் வாயில் தான் நான் அதை வச்சுருக்கிறேன், உன் இருதயத்தில் அந்த விசுவாசத்தை வைத்திருக்கிறேன். எந்தெந்த சூழ்நிலைலாம் உனக்கு இப்படி போகிற மாதிரி இருக்கோ, நீ என்ன பண்ண, என்னுடைய வார்த்தையை எடுத்து பேசு, அது என்ன பண்ணுமா, ரீக்ரியேட் பண்ணும் அப்படின்ற. அப்போ சொல்லுங்கள் பார்க்கலாம், இப்போ திருப்பி கேட்குறேன், ஏங்க இந்த மாதிரி ஒரு பெரிய பிரச்சனை வந்துச்சு? நீங்கள் ஒன்றும் செய்யாமல் விட்டுருக்குறீங்க, புரியுதா? ஆனால் ஏங்க இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு? ஒன்றும் இல்லை பிரதர், நீங்கள் எதுவுமே பண்ணாமல் விட்டுருக்குறீங்க அந்த சுச்சுவேஷனுக்கு. பாருங்கள், ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, டெய்லி ஃபேமிலி ப்ரேயர் எதுக்கு பண்ண சொல்கிறாரு, எதுக்கு வசனத்தை பேச சொல்கிறாரு, எதுக்கு அறிக்கை பண்ண சொல்கிறாரு? இப்படி பண்ண 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 இந்த சூழ்நிலைகளெல்லாம் என்ன ஆகிட்டு இருக்கான், நீங்கள் விட்டால் அந்த பக்கம் போகலான்னு பார்க்கும், நீங்கள் பேசணுன்னு இங்கே வந்துடும். என்ன ரைம்ஸாக சொல்லிகிட்டு இருக்கோம் ஆண்டவர்கிட்ட போய் டெய்லி, சொல்லு சங்கீதம் 91 சொல்லுப்பா கேட்குறேன். எதுக்கு? அவர் நம்ம பெனிஃபிட்டுக்கு. நீங்கள் பேச பேச, அறிக்கை இட நீங்கள் ஸ்தோத்திரம் சொல்ல சொல்ல, இயேசுவின் ரத்தம்னு சொல்ல சொல்ல, நீங்கள் நடக்க நடக்க, யூ ஆர் ஷீல்டிங் யுவர் ஃபேமிலி, யூ ஆர் ஷீல்டிங் யுவர் லைஃப், யூ ஆர் ஷீல்டிங் யுவர் என்டையர் பிளெஸ்ஸிங், ப்ராஸ்பரிட்டி எல்லாத்துலேயும். ஃபினான்ஸுக்கு நீங்கள் எதுவும் பேசாமல் இருந்தால் அது போயிடும். எப்படி செலவாகுதுன்னே தெரில பிரதர், நீங்கள் சும்மா விட்டுருக்கீங்க பிரதர், போயிடுச்சு. ஹெல்த் எப்படின்னே தெரில, இப்படி வந்துருச்சு, விட்டுட்டீங்க வந்துருச்சு. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு சங்கீதம் 103, He forgives all my sins and heals all my diseases. He redeems me from death. He crowns my life with good things. He renews my youth like eagles. இப்படி சொல்லிட்டானா என்ன தெரியுமா, இப்படி கொஞ்சம் 40 வயசுக்கு மேலே இது வரணும்னு போயிருக்குது, ஒரு நோய் இழுத்துட்டு திரும்ப இப்படி இழுத்துட்டு வந்துடும். அதுக்கு தான் வெளியில் இருக்கவன் என்ன சொல்லி கொடுத்துட்ருக்கான் அவங்களுக்கு, 40 வயசு வந்தால் இது வந்துடும் பிரதர், அது வந்துடும், கண்டிப்பாக வந்துடும், இது வந்துடும், இந்த வயசில் வந்தால் கண்ணு இப்போயே போயிட்டே இருக்கும், சும்மா விட்டால் கூட கொஞ்சம் என்ன ஆகும், மெதுவாக வரும். நீங்கள் அது கூட ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லாக தள்ளி விட்டுறோம் நம்ம அந்த பக்கம். ஸோ கர்த்தர் சொல்கிறாரு, உன் பக்கத்தில் 1000 பேரும் வலது பக்கத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது.
யூ ஆர் அ சூப்பர் நேச்சுரல் பீப்புள். புரியுதா இல்லையா உங்களுக்கு? உங்களை அணுகாதுன்றார் ஆண்டவர். அது உங்கள் வாயில தான் இருக்குது. புரியுதா இல்லையா உங்களுக்கு? ஹீலிங் அதான் சொன்னேன். யூ டிடன்ட் டு எனிதிங் பிரதர். அப்போ இவருக்கு என்ன சொல்ல போகிறோம் நம்ம? பிரதர் பரவாயில்ல, சந்தோஷமாக இருக்க வேண்டிய நாட்கள் ரொம்ப முக்கியம். பைபிள் என்ன போட்டிருக்கு? சந்தோஷமாக இருக்குமா என்ன பண்ணணும்னு போட்டிருக்கு? யூ ஹாவ் டு பிரேஸ் காட். எதுக்கு பண்ணிட்டு இருந்தால் ப்ரொடெக்ஷன் போட்டே இருக்கேன், இல்லை எர்த்து இழுத்துட்டு போயிடும். சந்தோஷம், இன்றைக்கி எந்த பிரச்சனையும் இல்லை, காசு இருக்குது, பணம் இருக்குது, எல்லாம் இருக்குது, ஹெல்த் இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை, லீவு, வா கிளம்பி டூருக்கு போகலாம். எல்லாத்தையும் மறந்து போனீங்கன்னா என்ன ஆகும்? உங்களையே அறியாமல் கொஞ்சம் இழுத்துட்டு போயிருக்கும்னு அர்த்தம். புரியுதா இல்லையா உங்களுக்கு? இந்த எர்த்தோட பேட்டர்னை தெரிஞ்சுக்குங்கன்ற நான். ஸோ காட்ஸ் மெத்தட் என்ன தெரியுமாங்க? இதுதான் அவருடைய மெத்தட். இப்போ எவ்வளோ பேருக்கு புரிஞ்சிச்சா? விட்டனால தான் போச்சான். நம்ம எல்லாரும் எனக்கு வந்த ஒரு சில கஷ்டங்களுக்கு காரணம் என்னன்னா, நான் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக விட்டுட்டேன். இது எப்படி எனக்கு வரும்? நீ சும்மா விட்டா வரும். புரியுதா இல்லையா உங்களுக்கு? பாருங்க, காட்ஸ் மெத்தட் என்னன்னு நான் சொல்கிறேன் பாருங்க. ஆண்டவர் என்ன தெரியுமா பண்ணுவாராம்? இந்த உலகத்தில் எது பண்ணாலும் ஒரு மனுஷனோட வாயில் அவரோட வார்த்தையை வைப்பாராம். ஃபஸ்ட்டு அதுக்கான ப்ராமிஸ் கொடுப்பார், அதுக்கான வாக்குத்தத்தத்தை கொடுப்பார். அதனால தான் உங்கள் கையில் எழுதி பைபிளே கொடுத்தாரு. புரியுதா இல்லையா உங்களுக்கு? உங்களை டிகிரி வாங்கிறதுக்காக கொடுத்தாரு? படித்து பாஸ் ஆகிறதுக்கு கொடுத்தாரா? எது கொடுத்தாரு? பேசும் வாழ்க்கைக்கு பேசுன்னு எழுதி கொடுத்தாரு. புரியுதா இல்லையா உங்களுக்கு? பாருங்க, he puts his word in man's mouth. வாயில போடுவார். அப்புறம் என்ன பண்ணுவார் சொல்லுங்க? நமக்கெல்லாம் போட்டார் இப்படி. ஆனால் அடுத்த ஸ்டெப் பண்ணாமல் உட்காந்துருக்கோம். அந்த மேன் என்ன பண்ணுமா? போய் அவர் சார்பாக பேசணுமா? புரியுதா? அப்போ என்ன ஆகுமா? அந்த வேர்டு காடு சார்பாக உன்னை விடுதலை ஆக்குமா. இந்த சிஸ்டம் தான் அவர் யூஸ் பண்ணுற சிஸ்டம். புரியுதா? அதனால தான் அவர் என்ன பண்ணுறாரு? அவர் வார்த்தையை அனுப்பி கூப்பிடுறாரு. பாருங்க, இதை நான் ஷார்ட்டாக சொல்லி முடிக்கிறேன். மோசேக்கிட்ட என்ன சொல்கிறார் ஆண்டவர்? நீ போய் இஸ்ரவேலின் மூப்பரை கூட்டி அவர்களிடத்தில் என்ன தெரியுமாப்பா சொல்லு, போய் நான் உங்களை எகிப்தின் சிறுமையிலிருந்து நீக்கி கொண்டு போவேன் என்று சொல்லு அப்படின்றார். நான் தெரியாமல் கேட்குறேன், இவ்வளோ பெரிய ஆண்டவருக்கு ஈஜிப்ட்லேருந்து விடுதலையாக்கி கடல் பிளந்து கூப்பிட்டு போகிற ஆண்டவருக்கு அப்படியே எஜிப்டை பிரித்து அவங்கள அப்படியே கீழே போக வைக்க வேண்டியதானே? எதுக்கு மோசையை போய் கெஞ்சிட்டு இருக்காரு, கொஞ்சம் போய் பேசப்பா. உடனே மோசை என்னான்றாரு? ஞாபகம் இருக்குல்ல உங்களுக்கு? இங்கே பாருங்க, நீ போய் சொல்லு அப்படின்றாரு மோசேட்ட. அவர் என்ன ரிப்ளை? நான் திக்குவாயும் மந்தனாவும் உள்ளவன் ஆண்டவரே. அவரோட அறிக்கை பார்த்தீங்களா? என்னவா இருக்கிறாரா அவர் ஏன் திக்குவாயா இருந்திருக்கிறாரு இப்போ புரிஞ்சுச்சா? ஆண்டவர்கிட்டே போய் நான் அப்படித்தான் இருக்கிறேன் ஆண்டவரே, திக்குவாயா இருக்கிறேன். நம்மனா கூட என்னானும், ஆண்டவரே இதை கொஞ்சம் சரி பண்ணுங்க ஆண்டவரேன்னு இருப்போம். மோசே ஆண்டவர்கிட்டே போயிட்டு, இல்லை ஆண்டவரே என்னால் பேச முடியாது, நான் திக்குவாய், தெரியுமா இல்லையா உங்களுக்கு அப்படின்ற. ஆண்டவர் என்னன்றாரு? மனுஷனுக்கு வாயா உண்டாக்கினவர் யார்? ஊமையும் செவிடையும் பார்வையுள்ளவனையும் குருடனையும் உண்டாக்கினவர் யார்? கர்த்தராகிய நான் அல்லவா? ஏன் மோசே இப்படி போய் பேசுறிய அப்படின்ற. ஆதலால் நீ போ, நான் உன் வாயோடு இருந்து. இப்போ எவ்வளோ பேர் ஆண்டவர் என் கூட இருக்கணும்னு விரும்புகிறீங்க? உங்கள் வாய் கொடுத்தா இருப்பாராம். வாயை மூடிட்டீங்கன்னு வைங்க, இருக்க மாட்டார். என்ன போட்டிருக்கு? எங்கே இருப்பாராம் அவர்? வாயோடு இருந்து நீ பேச வேண்டியதே உனக்கு. இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்காராம்? உங்களெல்லாம் கூப்பிட்டு அதுதான் பண்ணிட்டு இருக்காராம். புரியுதா? பாருங்க, இதை ஒபே பண்ணியிருந்தாருன்னு வைங்க மோசே, உடனே என்ன ஆண்டவரே, சரி ஆண்டவரே நீங்கள் தான் படைச்சிங்க, புரிஞ்சிருச்சு. நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, இப்போது நான் என்ன என் வாயில் இருந்துட்டு நான் என்ன பேசணும்னு நீங்கள் சொல்லித்தரேன்னு சொல்லிட்டீங்க ஆண்டவரே. ஓகே, நாங்கள் ஒபே பண்ணியிருந்தா அந்த ஸ்டோரி எப்படி திரும்ப ஆயிருக்கும்? நீ பேச வேண்டியதே உனக்கு போதிப்பேன் மோசே அப்படின்னார். அங்கே என்ன சொல்கிறாரு? மனுஷனுக்கு வாயை உண்டாக்கினவர் யார்? மோசேட்ட சொல்கிறார். ஊமையும் செவிடனையும் பார்வை உள்ளவனையும் குருடையும் உண்டாக்கினவர் யார்? இப்போ மோசே கிட்ட ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்லி கொடுத்துருப்பாரு? இதை சொல்லிட்டு அந்த இடத்துல என்ன தெரியுமா மோசே நீ சொல்லணும்? மனுஷனின் வாயை உண்டாக்கினவர் என் தேவன், ஊமையும் செவிடனையும் பார்வை உள்ளவனும் குருடனையும் உண்டாக்கினவர் என் தேவன், நான் திக்குவாயும் மந்தனாவும் உள்ளவன் இல்லை அப்படின்னு அவன் சொல்லியிருப்பான். அறிக்கை பண்ண 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 அவர் என்ன மிஸ் பண்ணிட்டார்? அவர் ஃபஸ்ட்டு சரியாகட்டும் அப்புறம் பேசுகிறேன். ஆண்டவர் என்ன சொல்கிறார்? நான் உன் வாயிலே இருக்கிறேன், நீ என்ன பேசணும்னு நான் சொல்கிறேன், நீ போ. என்ன சொல்லி கொடுத்துருப்பாருன்னா, உன் வாயில் நீ திக்குவாய் இல்லைன்னு போய் சொல்லுன்னு சொல்லியிருப்பார்.
மோசே என்ன பண்ணிட்டாரு? சொல்கிறேன், அவ்வளோ தடவை சொல்கிறேன் பேச முடியாதுன்னு. அது ஃபாரோன் கிட்ட போய் பேச சொல்கிறாரு இவர். என் வாயில் அவர் வார்த்தை வச்சா பேச வேணான்னு அப்படின்னு கேட்குறாரு மோசே. அதனால் மோசே என்ன பண்ணுறாரு பாருங்க, திருப்பி அவருக்கு ஒரு அட்வைஸ் ஆண்டவருக்கு. அதற்கு அவன், ஆண்டவரே நீ அனுப்ப சித்தமாக இருந்தா யாரையாவது அனுப்பிக்குங்க, ஏன்னா ஏன் வாய் திக்குவாய் அப்படின்றா. புரிய மாட்டேங்குது அவனுக்கு, அந்த கான்செப்ட் என்னன்னு புரிய மாட்டேங்குது. பாருங்க, இந்த மோசே தான் கடலை பிளந்தார், இந்த குழந்தை தான் தண்ணி எடுத்து குடிச்சிச்சு. புரியுதா இல்லையா உங்களுக்கு? பாறை அடித்து தண்ணி வர வச்சவர் யார்? ட்ரைனிங் பீரியட் இது மோசேக்கு. இப்போ இங்கே இருக்கிறவங்களெல்லாம் கர்த்தர் சொல்கிறார், நீ ஒரு நாள் கடலை பிளப்பேன்றார், பாறை அடித்து தண்ணி வர வைப்பேன்றார். புரியுதா இல்லையா? அதுக்கு தான் கோச்சிங் கொடுத்துட்ருக்காரு இன்றைக்கி உங்களுக்கு. அப்பொழுது கர்த்தர் மோசையின் மேல் கோபம் உண்டா. எதுக்கு கோவப்பட்டாருங்க? இல்லை, உன்கிட்ட கொஞ்சம் பரிசுத்தம் இல்லை, உன்கிட்ட கொஞ்சம் ஒழுக்கம் இல்லை, உங்ககிட்ட கொஞ்சம் திமிர் இருக்குது. எது கோவப்பட்டாராம்? பேச மாட்டேங்கிற நீ, சொன்ன பேச மாட்டேங்கிற. அப்போது பேசாமல்லாம் நீங்கள் இருந்தீங்கன்னா என்ன? புரியுதா இல்லையா உங்களுக்கு? அவர் என்ன சொல்கிறார் பாருங்க, லேவியனாகிய ஆரோன் உன் சகோதரன் அல்லவா, அவன் நன்றாய் ஜெபிக்கிறான். நன்றாய் என்ன வேணுமா அவருக்கு? ஃபஸ்ட்டு குவாலிஃபிகேஷனு மிலிட்ரிலையும் போலீஸ்லேயும் எடுக்கணும்னா நான் சேர முடியாது. யார் சேர முடியும்? ஹைட்டு தான் ஃபஸ்ட்டு. ஆண்டவர்கிட்ட ஒருத்தன் ஊழியம் செய்யணுன்னாலும் சரி, உன் வாழ்க்கை அற்புதமாக மாறணுன்னாலும் சரி, வாய் இருக்கணுன்றார் கர்த்தர். எவ்வளோ பேருக்கு இங்கே இருக்குது? எல்லாருக்கும் இருக்குது. ஆமென். அவர் என்ன சொல்கிறார்? நல்லா பேசுகிறவன் எனக்கு வேணும்ப்பா, அவன் நல்லா பேசுகிறான் அப்படின்றார். நீ அவனோடு பேசி அவன் வாயில் வார்த்தைகளை போடு, அவன் உன் வாயில், நான் உன் வாயிலும் அவன் வாயிலும் இருந்து. இன்னையிலேருந்து நீங்கள் வாய் திறந்தா உங்கள் வாயில் இருப்பேன்றார் ஆண்டவர். புரியுதா இல்லையா உங்களுக்கு? வாயிலிருந்து நீங்கள் செய்ய வேண்டியதை உங்களுக்கு உணர்த்துவேன். ஃபஸ்ட்டு அவர் வாயில் இருந்தால் தான் நீ என்ன செய்யணுன்னே உணர்த்துவார். வாயிலே அவர் இருக்க விடலன்னா அப்புறம் உட்காந்துட்டான், சொல்லுமாண்டவர் எப்படியான என்ன செய்கிறது இதுக்கு? நீ வாய் திறந்தா தான் அந்த வாயில் வந்து உட்கார முடியும், அப்புறம் உனக்கு டைரெக்ஷன் கொடுக்க முடியும். நீ மோசே மாதிரி ஃபஸ்ட்டே டோர் லாக் பண்ணிக்கிறிய. புரியுதா இல்லையா உங்களுக்கு? பாருங்க, அவன் உனக்கு பதிலாக ஜனங்களோட கத்தி சண்டை போடுவான். என்ன போட்டிருக்கு? பேசுவான். இவ்விதமாய் அவன் உனக்கு வாயா இருப்பான். இப்போ ஆண்டவருக்கு என்ன வேணுமா? வாய் வேணுமா. புரியுதா இல்லையா உங்களுக்கு? நன்றாய் பேசுகிறவன் வேணுமா. பேசுனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? உங்க வாயோட இருப்பாராம். பேச்சு போட்டி இல்லை இது. நீங்க அவர் வசனத்தை பேசினா போதும், வாயை திறந்தா போதும். அப்படிப்பட்ட பீப்புள் இன்னைக்கு என்ன சொல்றாருன்னா, உங்ககிட்ட எனக்கு நன்றாய் பேசுறவன் வேணும்ன்றார். எவ்வளோ பேர் பேசுறவங்களா இருக்க போறீங்க? நீங்க வாயை திறந்தா அவர் உங்க வாயோட இன்னிலேருந்து இருப்பேன்றார். வாயோட இருந்தா நீ உன் பிரச்சனைக்கு என்ன பேசணும்னு சொல்லி தருவார். பேசுனா என்ன தெரியுமா ஆகும்? ஜனங்களோடய பேசுவான். அவன் என்ன பேசுவான்னா, நீ சிக்னஸ் மேலே பேசுவ, உன் பாவர்ட்டி மேலே பேசு, உன் பிள்ளை வாழ்க்கை மேலே பேசு, உன் பிரச்சனை மேலே பேசு. பேசுனா கர்த்தர் என்ன சொல்கிறாரு? சிறுமையிலிருந்து நீக்கி கொண்டு போவேன். எப்போ கொண்டு போவாராம்? இதை பண்ணணும். இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது இப்போ அப்படி ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னு வைங்க, மேலேருந்து இங்கே பாவம் இஜிப்ட் பீப்புள்கிட்ட வந்துட்டு இஸ்ரேல் பீப்புள் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அவ்வளோ போராட்டம் ஓடிட்டுருக்கு. நான் தான் அதில் ஒருத்தன் வைங்க, இஸ்ரேல் பீப்புள் நீங்கள் ஒருத்தருன்னு வைங்க, கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. இப்போ நீங்கள் மோசேட்ட பேசுகிறதுக்கு ஒட்டு கேட்டீங்க. இவ்வளோ பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கீங்க. எங்கள் ஆண்டவர் போயிட்டு மோசேட்ட நீ கொஞ்சம் போய் பேச. இல்லை ஆண்டவரே எனக்கு திக்கு வை முடியாது. சரி நீ ஆரோன்ட்டியாவது சொல்ல. எனக்கு கேட்டால் என்ன தோணும் சொல்லுங்கள்? ஐயையோ, இவராலெல்லாம் நம்மளை கூட்டிகிட்டு வர முடியாது. ஏன்னா பேசுறதுக்கு போய் கெஞ்சிட்டு இருக்காரு. ஆனால் எனக்கு அப்புறம் தான் விளங்கியிருக்கும், என் ஆண்டவர் பேசினாலே போதும். அதுவும் என் ஆண்டவர் கூட பேசணும்னு அவசியம் இல்லை, அவரோட பிள்ளை பேசினாலே போதும், ஈஜிப்ட் கடலுக்குள்ளே போயிடும்ன்றார் ஆண்டவர். புரியுதா இல்லையா உங்களுக்கு? ஸோ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு பாருப்பா, இப்படி தான் வெறுமையாக காணப்படும் உன் சூழ்நிலை. ஆனால் எர்த் கேன் ரீக்ரியேட். நீ வாயை தர, உன் வாயில் என் வார்த்தையை வைக்கிறது மாத்திரம் இல்லை, நீ எந்த வார்த்தையை எந்த சூழ்நிலையில் எந்த நேரத்தில் பேசணும்னு சொல்லி நான் போதிக்கிறேன். பாருங்கள், மோசேட்ட என்ன சொன்னார்? இப்போ போய் ஃபாரோன்ட்ட பேசுன்பார். அவன் பாட்டுக்கு ஏதோ வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பான். ஆண்டவர் அந்த எந்த நேரத்தில் நீ எங்கே போய் என்ன பேசணும்னு உனக்கு போதிப்பார். சில நேரம் நீங்கள் பாருங்கள், சிக்னஸ்ட்டை பேசிகிட்டே இருந்திருப்பீங்க, போயிருக்காது. கர்த்தர் ஆவியானவர் இந்த நேரத்தில் நீ பேசு, உன் கரத்தை வை, அது போகும்னு சொல்லுவார் உங்களுக்கு. புரியுதா இல்லையா உங்களுக்கு?
ஸோ என்ன பண்ண போகிறீங்க இதுக்கு மேலே? இப்படிப்பட்டு ஃப்ரீயாக விட்டிங்கன்னா, உங்கள் வாழ்க்கை தான் இது, ஃப்ரீயாக ஜகஜோதியாக இருக்கிற வாழ்க்கையை விட்டிங்கன்னா என்ன ஆகிடும்? கொஸ்டின் கேட்காதீங்க அப்புறம் போய் ஆண்டவர்கிட்ட ஏன் இப்படி ஆச்சுன்னு. ஆண்டவர் அதனால தான் என்ன சொல்கிறார், நீ ரீக்ரியேட், திருப்பியும் ரீக்ரியேட் உன்னால் பண்ண முடியும். நீ என்ன பண்ணுப்பா, என் வார்த்தை அதனால தான்ப்பா கொடுத்தேன் உனக்கு. நீ ஒரு புது சிருஷ்டின்றியே, நீ யார் தெரியுமா? யூ ஆர் நியூ கிரியேஷன். இல்லாததை நீ இருக்கிறதா மாற்றிடுவேன் உன் வாயை வச்சு, உன் வாயில் என் வார்த்தையை வச்சு. உன் ஃபேமிலி சிச்சுவேஷன் மாறிடும், உன் குழந்தை வாழ்க்கை மாறிடும், உன் ஹெல்த் மாறிடும். கேன் ரீக்ரியேட். பாருங்க, நான் என்ன சொன்னேன், ஹெப்ரூ 11:3 வேர்ல்ட்ஸ் வேர் ஃப்ரேம்டு பை த வேர்ட் ஆஃப் காட். நம் உலகங்கள் எப்படி உருவாக்கப்பட்டுச்சான்? கர்த்தருடைய வார்த்தையினால உருவாக்கப்பட்டுச்சான். உங்கள் உலகத்தை கர்த்தருடைய வார்த்தையை வச்சு ஃப்ரேம் பண்ணுங்கன்றார். நான் சொன்னேன்ல, இது ஒரு சிலர் இதே ஆதனூரில் இருந்துட்டு கஷ்டத்தில் இருப்பாங்க, ஒரு சிலர் காரு பைக்குன்னு ஜாலியாக இருப்பாங்க. அது அவங்க உலகம். உங்கள் உலகத்தை என் வார்த்தையை வச்சு நீ ஆசீர்வாதமாக மாற்றுன்றார். அது போகிற போக்கில் விடாத. அது போகிற போக்கில் விட்டேன்னா உன்னை கஷ்டம், நஷ்டம், சிக்னஸில் கொண்டு போய் விட்டுரும். உன் வேலை என்ன? அது சாட் பண்ணு. நான் இருளை பார்த்தா வெளிச்சம் நல்ல, நீ சாட் பண்ணுன்றார் உங்கள் வாழ்க்கை. ஸோ ரீக்ரியேட். இனிமேல் இதெல்லாம் பார்த்தா நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? ரீக்ரியேட் பண்ண போகிறீங்க. நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்களேன், சொல்லாமலே பேசுவீங்க பாருங்கள். இது லேடிஸ்க்கு ரொம்ப நல்லா புரியும் பாருங்கள். இப்போ நீங்கள் போய் பியூட்டி பார்லர் போகிறீங்க, இல்லை ஒரு ஹேர் கட் பண்ணலான்னு போகிறீங்க. போயிட்டீங்க, நீங்கள் தான் போயிட்டீங்க. போயிட்டு சேரில் உட்காந்துட்டு அவங்க கேட்பாங்க தூரத்துலேருந்தே, எஸ் கட்டிங் அப்படின்னு உட்காந்துருவீங்களா பேசாமல்? இல்லை பேசாதீங்க, நீங்கள் அமைதியாக இருங்க. ஏன் பேசுகிறீங்க? அமைதியாக இருங்க, வெட்டுட்டோம். ஏன் பேசுகிறீங்க? அவன் இஷ்டத்துக்கு வெட்டுட்டோம், அதுக்கு பிடிச்ச மாதிரி வெட்டுட்டோம். கேர்லிங் ஹேர் பண்ணட்டும், அதுக்கு பிடிச்சது பண்ணட்டும், என்ன வேணா பண்ணட்டுமே. நீங்கள் என்ன பண்ணுறீங்க உஷாரா? இந்த மாதிரி தான் வேணும், இந்த ஸ்டைலில் வேணும். எடுத்துகிட்டு போகிறாங்களா இல்லையா? சொல்லி கொடுக்குறோமா? இல்லையே. ஐப்ரோ எடுக்க போகிறாங்க, என்ன பண்ணுறாங்க? இந்த மாதிரி எடுக்கணுங்க. போன டைம் நீங்கள் எடுத்தது சரியாக வரலைங்க. கரெக்டாக இல்லையா? சொல்லி கொடுக்காமலே பண்ணுறீங்களா இல்லையா? கர்த்தர் சொல்கிறார், உன் வாழ்க்கையை அலங்கரிக்கணும்னா பேசுன்ற. இந்த எர்த் நீ எப்படி வேணும்னு சொல்கிறியோ அப்படி உன்னை அலங்கரித்து கொடுக்குன்ற. பேசாமல் விட்ட அப்படின்னா கோக்குமாக்கா வெட்டி விட்டுரும். புரியுதா இல்லையா? இப்போ சொல்லுங்கள் பார்க்கலாம். அதே கொஸ்டின் உங்களுக்கு திருப்பி கேட்குறேன். அங்கெல்லாம் டக்கு டக்குன்னு சொன்னீங்களே, இப்போ இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்தா அவ்வளோதாங்க. அதுக்கு தாங்க உங்களை சிருஷ்டித்தார். கோ ப்ரீச் த குட் நியூஸ் அப்படின்னா முதல்ல உனக்கு ப்ரீச் பண்ணுன்றார். நம்ம மற்றவங்களுக்கு ப்ரீச் பண்ண போயிடும். ஃபஸ்ட்டு உன் ப்ராஸ்பரிட்டிக்கு ப்ரீச் பண்ணு, உன் ஹெல்த்துக்கு ப்ரீச் பண்ணு, உன் குடும்பத்துக்கு ப்ரீச் பண்ணு, உன் குழந்தைக்கு ப்ரீச் பண்ணு. அதை எடுத்துகிட்டு போய் மற்றவனுக்கு ப்ரீச் பண்ணு. புரியுதா இல்லையா உங்களுக்கு? ஸோ இப்படி தான் இருக்குங்க. நீங்கள் விட்டால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, அப்படி தான் போகும். இவ்வளோ நாள் நீங்கள் ஃபேஸ் பண்ண எந்த கஷ்டத்துக்கும் காரணம் நீ விட்டதான். ஐயோ நான் விட்டுட்டேனே, கவலைப்படாத, நீ பேசினா திரும்பி வந்துருன்ற. புரியுதா இல்லையா உங்களுக்கு? பட்டம் மாதிரி தான், கயிறு பிடிச்சி இழுத்தீங்கன்னா என்ன ஆகிடும்? வந்துடும். பாருங்க, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நீ ட்ராவல் ஆனாலும், நீ ஆய்கொண்டு இருந்தாலும், கர்த்தர் சொல்கிறார், என் பார்வைக்கு யூ ஆர் லேண்டட், யூ ஆர் ஹீல்டு. அப்போ இன்னையிலேருந்து உங்கள் மைண்ட் எப்படி தான் கொண்டு போகணுன்றார் ஆண்டவர். நான் விடுதலையாக்கப்பட்டவன், நான் ஆரோக்கியம் உள்ளவன், நான் செழிப்புள்ளவன், என் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், அவர் என்னை கைவிட மாட்டார், அவர் என் மெய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், அவர் என்னை போஷிப்பார், அவர் என்னை நடத்துவார். இவ்வளோ வார்த்தை எதுக்கு? பேசுறதுக்கு. புரியுதா இல்லையா உங்களுக்கு? கர்த்தர் என்னன்றார் இன்னைக்கு உங்களை பார்த்து? we have a new season. அந்த நியூ சீசன் கொண்டு வர்றது எப்படியா? வாயில வார்த்தையை வச்சிருக்கிறேன், இந்த வார்த்தையை நீ போய் பேசு மகனே, என்ன பண்ணுவீங்களா? வாழ்க்கை மாறும் அப்படின்றது. எவ்வளோ பேருக்கு புரிஞ்சிச்சு? எவ்வளோ பேருக்கு ஒரு தண்ணி எடுத்து குடிச்சிருவான் பிரதர் இனிமே அப்படின்றீங்க? ஓகே, ப்ரேயர் பண்ணலாம். அதை முடிச்சு நம்ம கம்யூனியனுக்கு போகலாம். ஒரு நிமிஷம் ப்ரேயர் பண்ணலாம். ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அன்று மோசேயோடு கூட இருந்தது போல நான் உன்னோடு இருப்பேன்னு நீங்கள் சொல்வதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நீங்கள் சொல்லுகிற வார்த்தை, நான் மோசேயோடு கூட இருந்தது போல நான் உன்னோடு இருப்பேன்.
நீ பயப்படாதே. மோசே முன்னாடி கடல் வந்தது, அந்த மோசையை வைத்து தான் கடலை நான் பிளந்தேன். தண்ணி இல்லாத இடத்துல மோசையை வச்சு தான் அடித்து தண்ணியை கொண்டு வர வச்சேன். அப்படிப்பட்ட தேவனாய் நான் உன்னோடு இருக்கிறேன். உன் பிரச்சனையை பார்த்து நீ பயப்படாத, உன் சூழ்நிலையை பார்த்து நீ கலங்காத. மோசையோடு கூட இருந்தது போல நான் உன்னோடு கூட இருக்கிறேன். உன்னை நான் பயன்படுத்துவேன். எப்படி மோசையை வைத்து பல பேத்த விடுதலையாக்க நான் பயன்படுத்தினேனோ, உன்னை நான் அப்படி பயன்படுத்துவேன். ஐயோ ஆண்டவரே, மோசே சொன்னது போல நான் இவ்வளோ நாள் இதெல்லாம் விட்டுட்டேனே. இல்லப்பா, உன்னை நான் நிறுத்துவேன். மோசையை நான் விடலை, நான் மோசையை நிறுத்தி கடலை பிளந்தது போல உன்னையே நிற்க வைத்து இந்த ஆச்சரியங்களும் அற்புதங்களையும் உன் வாழ்க்கையில நான் நடப்பித்து காட்டுவேன். உன் கண்கள் அதை காணும், உன் காதுகள் அதை கேட்கும்னு நீங்க சொல்லுவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்காகவும் ஆண்டவரே நான் உங்க வார்த்தையை பேசுகிறேன். இன்று வந்திருக்கிறவங்க எல்லாரும் இயேசுவின் நாமத்தினால let them enter into a new season in the name of Jesus. இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நான் பேசுகிறேன் ஆண்டவரே, இயேசுவின் தழும்புகளினாலே நீ குணமானாய். கர்த்தர் அதை தான் பார்க்கிறார். அவர் பார்வையில உன் சரீரத்தில் இருக்கக்கூடிய எந்த பலவீனமும் எந்த நோயும் கர்த்தர் சுகமானதாய் பார்க்கிறார். அவர் சொல்கிறார், நீ அப்படியே பார், உன் சரீரத்தில் சுகம் உண்டாகிறது. இயேசுவின் தழும்புகள் இப்பொழுது உன்னை தொடுகிறது. உன் சரீரம் உச்சந்தன் உள்ளங்கால் வரைக்கும் இட் வில் ரீக்ரியேட். எசேக்கியேல் பேசும்பொழுது எப்படி அந்த எலும்புகள் கேட்டதோ, இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால இந்த ஆலயத்துக்குள்ள இருக்கிற ஒவ்வொருத்தருடைய சரீரமே கேள் கர்த்தருடைய வார்த்தையை. By his stripes you were healed. இந்த சரீரம் கேட்டிருக்கிறது, அது கீழ்ப்படியும். நீங்க வரக்கூடிய நாட்கள் உங்க சரீரத்தில் பெரிய மாற்றங்களை காண்பீர்கள். கர்த்தருடைய ஒரு வார்த்தை உயிர்ப்பிக்கும். நீங்கள் சுகமாய் இருக்கவே பிறந்தவர்கள், நோயை சுமக்க பிறக்கவில்லை என்று கர்த்தர் சொல்றார். நீ ஆரோக்கியமா இருப்ப. உன் பக்கத்தில் 1000 பேரும் வலது பக்கத்தில் 10000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது, உன் பிள்ளைகளை அணுகாது, உன் பேர பிள்ளைகளை அணுகாது. கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். மோசையோடு கூட இருந்தது போல உன்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. நானே உன் தேவைகளை சந்திக்கிற தேவன். தேவைகளுக்காக நீ பயப்படாதே, உன் தேவைகளை சந்திக்கிறவன் நான். ஐ எம் சீண்டிங் த லேண்டிங் பிளேஸ். கர்த்தர் சொல்கிறார், நீ குறைவை பார்க்குற. ஐயோ, இதுக்கு நான் என்ன செய்வேன், அதுக்கு என்ன செய்வேன், வேலைக்கு என்ன செய்வேன், என் குழந்தை வாழ்க்கைக்கு என்ன செய்வேன். கர்த்தர் சொல்லுகிறார், நான் ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்ப்பா. இந்த இடத்துல தான் லேண்ட் ஆக போது நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். உன் வாழ்க்கை செழிப்பான காரியங்களில், உன் தேவைகளை நான் ஆல்ரெடி எடுத்து வைத்த இடங்கள்ல நீ லேண்ட் ஆக போற. உன் தேவைகள் யாவையும் சந்திக்கப்படும். உன் சேவைகளுக்காக நீ ஒன்றும் கவலைப்படாதே, நான் உன் தேவைகளை சந்திப்பேன். மோசையோடு கூட இருந்த தேவன், அங்க மக்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்த தேவன். The Lord is our provider. இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருடைய தேவைகளையும் கர்த்தர் சந்திப்பதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, நான் பேசி இருக்கிறேன், இங்க இருக்கிற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் பொருளாதார தேவையில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் உண்டாவதாக. I speak in the name of Jesus. ஆண்டவரே, wherever you go, what you do to be blessed ன்னு சொல்லி இருக்கிறீங்க. இந்த ஆலயத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் எதெல்லாம் இந்த உலகம் இழுத்து கொண்டு போய் அழிவுக்கு கொண்டு போனதோ, let it be recreated now in Jesus name. Let there be light. இவங்க குடும்ப வாழ்க்கை, பிள்ளை வாழ்க்கை, prosperity, health எல்லாவற்றிலும் let there be light in Jesus name. எல்லாம் ரீக்ரியேட் ஆவதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் மட்டும் நீங்க சொல்லுங்க போதும். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாம் மாறுவதற்காய் ஸ்தோத்திரம், சுகம் உண்டானதுக்காய் ஸ்தோத்திரம், வழிகள் திறந்ததுக்காய் ஸ்தோத்திரம், என் தேவைகளை நீங்க அனுப்பினதுக்காய் ஸ்தோத்திரம், என் பிள்ளைகளுக்கு நீங்க ஒரு பாதுகாப்பா இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம், மோசே கூட இருந்தது போல என்னோடு கூட இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம், எல்லா கொள்ளை நோயும் என் குடும்பத்தை விட்டு நீங்கினதுக்காய் ஸ்தோத்திரம், நீ மறுத்து போவாய்னு சொன்னவங்க மத்தியில நீ பிழைத்திருப்பாய்னு கர்த்தர் சொல்வதற்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இங்க இருக்கிற எல்லாரும் செழிப்போடும் ஆசீர்வாதத்தோடும் தீர்க்காய்ச்சோடும் இருப்பார்களாக. ஓ, நீ இப்படி இருந்தா சீக்கிரமாக உலகத்தை விட்டு போயிருவோன்னு பேசுகிற மத்தியில கர்த்தர் சொல்கிறார், உன்னை நீடித்த நாட்களாய் திருப்தியாக்கி என் ரட்சிப்பை காண்பிப்பேன். இந்த வார்த்தையை பேசினபடியினால் நீ நீடித்த நாட்களாய் திருப்தியா இருப்ப, தீர்க்காய்ச்சோடு இருப்ப, உன்னை நீடித்த நாட்களாக இருக்க வைப்பேன். இந்த உலகம் உன்னை எப்படியெல்லாம் ஃபுட்டை கொடுத்து கண்டதையும் சாப்பிட வைத்து உன்னை அழிவுக்கு கொண்டு போலான்னு பார்த்துச்சோ, கர்த்தர் சொல்லுகிறார், உன் அப்பத்தையும் தண்ணீரையும் நான் ஆசீர்வதித்திருக்கிறேன், வியாதியை உன்னிடத்து விலக்கி போட்டிருக்கிறேன், அது உன்னை அணுகாது. இட் இஸ் ரீக்ரியேட்டிங் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். இந்த ஹால்குள்ள, இந்த சர்ச்சுக்குள்ள இருக்கிற ஒவ்வொருத்தரை கர்த்தர் சொல்லுகிறார், நீ எதெல்லாம் இழந்தன்னு நினைக்கிறியோ, எதெல்லாம் அழிஞ்சு போயிருச்சுன்னு நினைக்கிறியோ, எதெல்லாம் உன்னையே அறியாம நீ செய்த தவறுகள்னால உன்னை விட்டு போச்சோ, எதெல்லாம் உன்னையே அறியாம உன் குடும்பத்தில் சிக்னஸ் டிசீஸ் தான் வந்துச்சோ, கர்த்தர் சொல்லுகிறார், எவ்ரிதிங் இஸ் ரீஸ்டோரிங் பேக்.
ஐ வில் ரீஸ்டோர் ஹெல்த் டு யூ அண்ட் ஹீல் யுவர் wounds சொன்ன வார்த்தையை பேசுகிற ஆண்டவரே. இங்கிற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் ஒரு பெரிய சேஞ்ச். நீங்க போனது ஒரு பெரிய சேஞ்ச் பார்ப்பீங்க. அடைத்திருந்த கதவுகள் திறந்திருக்கும், செழிப்பு உண்டாயிருக்கும், ஆச்சரியத்தை காண்பீங்க. ஓ, கர்த்தர் என்னோடு இருக்கிறார், நான் ஒரு விசேஷித்தவன், நான் ஒரு புது சிருஷ்டியா இருக்கிறேன். வேலை இல்லாதவர்களுக்கு ஒரு வேலை கதவு திறக்கும். இந்த நேம் ஆஃப் ஜீசஸ். வேலை கிடைக்காம இருந்த சூழ்நிலைகள் மாறும். பிள்ளைகள் வாழ்க்கைகள் சாட் பண்ணப்பட்டிருக்க ஆசீர்வாதத்தான பாதையில் அவர்கள் செல்வார்கள். உன் பிள்ளைகள் கர்த்தரால போதித்திருப்பார்கள். உன் பிள்ளைகளின் சமாதானம் பெரிதாயிருக்கும். நீ கொடுமைக்கு தூரமாவாய், பயப்படாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய். அது உன்னை அணுகுவதில்லை, உன் பிள்ளைகள் மேல் அணுகுவது இல்லை. கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தர் சொல்லுகிறார், does not my word burn like fire அப்படின்னு கேட்கிறார். என்னுடைய வார்த்தை இங்க அக்னியா எரிந்து கொண்டிருக்குது உங்க மத்தியில. எதெல்லாம் இருள், பிசாசு, கட்டுகள் எதெல்லாம் உங்களை பிடித்து வைத்ததோ கர்த்தருடைய அக்னி அதை விரட்டி ஓட வைத்திருக்கிறது. you are set free in Jesus name. எதெல்லாம் பிடித்து வைத்திருந்தோம் உங்க மனசில் இருந்த எல்லா கவலைகள், பாரங்கள், கர்த்தர் சொல்லுகிறார், நான் தொட்டா நீ கேட்காததும் சேர்ந்து விடுதலை ஆயிருப்பேன் கர்த்தர் சொல்றார். கர்த்தர் இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரையும் தொற்றுகிறார். எதெல்லாம் உங்க பிரச்சனையா வந்தீங்களோ கர்த்தர் சொல்றாரு, அதை நினையாம போ, நீ லேண்ட் ஆகிறேன்னு போ. அதுதான் கர்த்தர் சொல்லுகிறார். இதோ நான் புதிய காரியங்களை செய்கிறேன், புதிய காரியம் செய்கிறேன். எதெல்லாம் உனக்கு பிரச்சனையா இருந்தோ, இந்த பூமி எப்படி புதிதானதோ, உன் வாழ்க்கை, உன் பிள்ளை வாழ்க்கை, உன் ஹெல்த், உன் ப்ராஸ்பரிட்டி எல்லாத்துலேயும் ஒரு புது காரியத்தை காண்பாய். ஆண்டவரே, நீங்கள் இப்படி செய்ததுக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லாரும் லெட்ஸ் தேங்க் லார்ட். ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். அப்பா துதிக்கிறேன், இந்த மாற்றத்துக்காக ஸ்தோத்திரம். என் குடும்பத்தில் இந்த மாற்றத்துக்காக ஸ்தோத்திரம். என் பிள்ளைகள் சுகமாக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். என் பிள்ளைகள், என் அம்மா அப்பா, இங்கே இருக்கிற ஒவ்வொரு மெம்பர்ஸும் ஆரோக்கியமாக அவங்க சுகத்தோடும் பாதுகாப்போடு இருக்க போகிறார்களே, செழிப்போடு இருக்க போகிறார்களே, அதுக்காக ஸ்தோத்திரம். தேவைகள் சந்திக்கப்பட போகிறது, வேலை இல்லாதவர்கள் வேலை கிடைக்க போகிறது, பிள்ளைகளுடைய வாழ்க்கை அழகாக சாட்டாகப்படுகிறது, அம்மா அப்பா எல்லாம் தீர்க்காயசோடு இருக்க போகிறாங்களே, அதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களை நீங்கள் அருமையாய் போஷித்து வழி நடத்த போகிறீங்களே, அதுக்காக ஸ்தோத்திரம். உங்கள் வார்த்தை சொல்லுகிறபடி the Lord will bless you in the eyes of the worldன்னு சொல்லியிருக்கு. இந்த வாட்சிங் வேர்ல்டு முன்னாடி கர்த்தர் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்கிறார். அது மாதிரி உங்கள் ஆசீர்வாதத்தை கண்டு ஆச்சரியப்படுவார்கள். you will be at the right time at the right place. தவறான இடங்களுக்கு இனி அந்த உலகம் உங்களை இழுத்து கொண்டு போகாது, உன் பிள்ளையை இழுத்து கொண்டு போகாது. தவறான ஃப்ரெண்ட்ஷிப்பில் உன் பிள்ளைகளை கொண்டு போய் மாட்டி விடாது. கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறார்கள். ஒரு காம்பவுண்ட் வால் போட்டிருக்கேன்றார் கர்த்தர். உங்களுக்கும் உங்கள் குடும்பம், உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு காம்பவுண்ட் வால் போட்டிருக்கிறார். அது அணுகாது. கோஷனில் இருக்கிறவங்க அனுபவிச்சது போல ஒரு வித்தியாசத்தை இன்று முதல் நீங்கள் காண்பீங்க. இதோ இவர்கள் என் ஜனங்கள்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறார். நீங்கள் அவரால் போஷிக்கப்படுகிறீர்கள். ஆண்டவரே நன்றி செலுத்துகிறேன். இப்படிப்பட்ட பெரிய பெரிய மாற்றங்கள் என்று நீங்கள் செய்ததுக்காக ஸ்தோத்திரம். whatever you bind your earth, it will be bound in heaven. whatever you loose your earth, it will be loosed in heaven சொன்னது போல இயேசுவின் நாமத்தினால நாங்க எல்லாரும் ஒருமனப்பட்டு இந்த ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கிறோம். எரிகோ கோட்டை இடிந்து விழுந்தது போல எல்லாம் சிதறடித்திருக்கிறது. நாங்க ஜெயம் பெற்றோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால பிதாவே நாங்க நன்றி செலுத்துகிறோம். ஆமென், ஆமென். உட்காருங்க.